ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.3 அதாவது இன்டகிரேஷன் யூசிங் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸ் யூஸ் பண்ணி போடுற அந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் நம்ம கிளாஸ் 11ல படிச்சதா இதை யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட்டா நம்ம சால்வ் பண்ண முடியும். இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஒரே ஃபங்ஷனை சேர்ந்த 2 டேர்ம் மல்டிபிள்லயோ இல்ல டிவிஷன்லயோ வந்தா நம்மளால டைரக்டா அவங்கள இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால அவங்க அடிஷன்லயோ இல்ல சப்ட்ராக்ஷன்லயோ கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் முதல்ல இந்த 4 ஃபார்முலாஸ் உங்களுக்கு தேவைப்படுது. 2 காஸ் டேர்ம் மல்டிபிளிகேஷன்ல வந்ததுன்னா அதை half ஆஃப் காஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இது எல்லாம் கம்ப்ளீட்டா அது ஏன் எப்படி வந்ததுன்றதுலாம் கிளாஸ் 11 வீடியோல நம்ம போட்டிருக்கோம். மல்டிபிள் அண்ட் சப் மல்டிபிள் ஆங்கிள்னு சொல்லி தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை போய் பார்த்துக்கோங்க. இல்ல இதுதான் ஃபார்முலா நான் இதை இப்படியே படிச்சுக்கிறேன்னா கூட ஓகே தான், நீங்க படிச்சுக்கலாம். sin x into sin y அப்படின்னு வந்ததுன்னா 2 sin டேர்ம் மல்டிபிளா வந்ததுன்னா இது வந்து காஸோட மைனஸ் ஃபார்முலா. இதுல வந்து ரெண்டுமே சைன்ஸ் வரும்போது நமக்கு இங்க ஒரு மைனஸ் சைன் வரும். மைனஸ் ஹாஃப் ஆஃப்னு எடுக்கணும். நீங்க இந்த 2 இந்த பக்கம் வச்சு படிச்சிருப்பீங்க. காஸ் எக்ஸ் பிளஸ் ஒய்யும் காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஆட் பண்ணா 2 காஸ் எக்ஸ் காஸ் ஒய் வரும். அந்த 2 இங்க இருந்து இங்க மாறி இருக்கு, வேற எதுவுமே இல்லை. இதே மாதிரி தான் இந்த 4 ஃபார்முலாவும் சைனும் காசும் காம்பினேஷன்ல வந்துச்சுன்னா அது சைனோட அடிஷனாவோ இல்ல சைனோட சப்ட்ராக்ஷனாவோ இருக்கும். இதான் உங்க 4 ஃபார்முலா. கொடுத்துருக்கிற டேர்ம்ஸை வச்சு இதுல என்ன ஃபார்முலா வருதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ இது இல்லாம sin 2xன்றதை வந்து 2 டைம்ஸ் சைன், இது நம்மளுக்கு தெரிஞ்சது. இதே மாதிரி இந்த இடத்துல 2x இல்லாம வெறும் x இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஹாஃப் ஆங்கிள் ஆயிருக்கு. அப்ப இங்கேயும் x வந்து பாதியாக்கணும், இங்கேயும் x வந்து பாதியாக்கணும். அதனால x/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி cos 2x ஓட பேசிக் 3 ஃபார்முலாஸ் என்னன்னா cos squared x minus sin squared x ன்னு எழுதலாம். இல்லனா 1 minus 2 sin squared x ன்னு எழுதலாம். இல்லனா 2 cos squared x minus 1 எழுதலாம். இது மூணுமே வந்து cos 2x ஓட ஃபார்முலா தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து எந்த ஃபார்ம்ல வேணாலும் வரலாம். நம்மளுக்கு வந்து இந்த பேசிக் ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதே மாதிரி இந்த இடத்துல 2x இல்லாம வெறும் x மட்டும் கொடுத்தாங்கன்னா இவங்க 3 பேருக்கும் இந்த மாதிரி ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலாவும் இருக்கு. இந்த ஆங்கிள் ஹாஃப் ஆயிருக்குது, 2x வந்து x ஆயிருக்கலாம். அப்ப இங்க இருக்க எல்லா ஆங்கிளும் பாதி ஆகும். ஏன்னா நீங்க x வர இடத்துல எல்லாம் x/2 போட்டிருக்கீங்க. இதே 3 ஃபார்முலால தான் இங்க திருப்பி எழுதியிருக்கேன். ஸோ இந்த ரூல் யூஸ் பண்ணி இப்ப இங்க பாருங்களேன், இதுல வந்து cos x is equal to 1 minus 2 sin squared x/2 இருக்கு. அதே மாதிரி cos x is equal to 2 cos squared x/2 minus 1 இருக்கா. இந்த minus 1 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா plus 1 ஆகும். அதனாலதான் 1 plus cos x எங்கேயாவது டேர்ம் இருந்துச்சுன்னா அது 2 cos squared x/2 எழுதிப்பாங்க. இந்த மாதிரி cos இங்க எடுத்துட்டு போயிட்டு sin இங்க எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா 1 minus cos x டேர்ம் வந்துச்சுன்னா அது 2 sin squared x/2 டைரக்டா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்ம பார்த்தது இப்போ. ஸோ இதே மாதிரி இந்த 2x ஃபார்முலால இதே ரூல் அப்ளை பண்ண முடியும். இந்த -1 இங்க எடுத்துட்டு வந்தோம்னா பிளஸ் ஆகும். அப்போ 1 plus cos 2xன்றது வந்து 2 cos squared xன்னு சொல்லலாம். அதே மாதிரி மைனஸ்ல வரும்போது 2 sin squared xன்னு சொல்லலாம். இதை ஏன் இப்ப திருப்பி சொல்றேன் அப்படின்னா இப்ப இதுல வந்து sin squared x cos squared x அப்படின்றது வந்து இன்டகிரேஷன்ல அதிகமா கேட்கப்படுற ஒரு கொஸ்டின். இப்ப cos squared x கேட்டாங்கன்னா இங்க மல்டிபிள் இருக்கட்டும், இங்க கொண்டு வந்து டிவிஷன்ல எழுதிக்கணும். ஸோ 1 plus cos 2xனாலும் cos 2x plus 1நாலும் ஒன்று தான். ஸோ 1ஐயும் cos 2x ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் நமக்கு cos squared x கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இந்த மல்டிபிள் இருக்க 2 இங்கே எடுத்து வந்தால் டிவிஷனுக்கு வரும். அப்போ sin squared x தேவைப்பட்டுச்சுன்னா 1 minus cos 2x/2 அப்படின்னு எழுதினீங்கன்னா அது உங்களோட சரியான ஃபார்முலா. ஏன்னா ஸ்கொயர் ஃபார்முலா கியூப் ஃபார்முலா இருக்கும்போது டேரெக்டாக நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண முடியாது. இப்போ 7.3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல sin square 2x plus 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கிறதுனால இவங்களை டேரெக்டாக நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியாது. ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல ஸ்கொயர் கியூப்ல இருந்தா இதை நார்மல் ஃபார்ம்ல நம்ம மாத்திட்டு தான் பண்ணணும். ஸோ sin squared xன்னு இருந்தால் அது என்னன்னு எழுதிடலாம், 1 minus cos 2x/2ன்னு எழுதிடலாம். அதான் நம்ம எழுத போறோம். 1 minus cos 2x அப்படின்னும் போது 2 time 2x plus 5ன்னு வரும். ஏன்னா இங்க xக்கு பதிலா 2x plus 5 கொடுத்துருக்காங்க. ஃபார்முலால 2 இருந்ததுனால 2 டைம்ஸ்ன்னு போடணும். டிவைடட் பை 2 இருக்கு. இந்த டிவைடட் பை 2வை இவங்களுக்கு தனியா 2வும் இவங்களுக்கு தனியா 2வும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இன்டகிரேஷன் தனித்தனியா தான் பண்ண முடியும். அதனால எழுதும் போதே தனித்தனியா இந்த 2 வந்து இவங்களுக்கு தனியா உங்களுக்கு தனியா எழுதிக்கோங்க. எழுதியாச்சா? இப்போ இவங்களை தனியா இன்டகிரேட் பண்ணணும், இவங்களை தனியா இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 1/2 dx ஒரு டேர்ம் மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் இந்த 2 உள்ள கொண்டு போகும்போது 2 2s are 4 2 5s are 10ன்னு வரும். அப்போ 4x plus 10 அப்படின்னு போட்டுடலாம். டினாமினேட்டர்ல ஒரு 2 இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு dx நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். இது வந்து 1/2ன்ற டேர்ம் நம்ம வெளில எடுத்துடலாம். ஸோ இப்படி 1/2 வெளில வந்துடும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் dx மட்டும் தான் இருக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் dx நம்ம ஈஸியா இன்டகிரேட் பண்ணிட முடியும். இந்த 2 வெளில எடுத்துக்கலாம். 1/2 இன்டகிரேஷன் ஆஃப் cos 4x plus 10 dx அப்படின்னு இருக்கு. இது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு யூஸ்வலாவே இன்டகிரேஷன் ஆஃப் cos x அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் cos x வந்து இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், sin x அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ sin x plus c அப்படின்னு நம்ம எழுதுவோம்ல. இப்போ வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப்
cos ax plus bன்ற ஃபார்ம்ல என்னோட கொஸ்டின் இருந்தது அப்படின்னா இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது முதல்ல sin of ax plus b வரும். அதுக்கப்புறம் இந்த ax plus b ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். ax பண்ணும்போது ஒரு a வரும், b பண்ணும்போது 0 இருக்கும். ஸோ axல இருந்து ஒரு a வருதுல, அந்த a வை இங்க டினாமினேட்டர்ல போடணும். நம்ம யூஸ்வலா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அந்த a வை வந்து மல்டிபிளிகேஷன்ல போடுவோம்ல, இன்டகிரேஷன்ல டிவிஷன்ல போடணும். அதுக்கப்புறம் இங்க பிளஸ் சின்னு எழுதணும். இதுதான் ரூல். இப்போ இது வெறும் cos x இருந்தா sin x எழுதி சம் முடிஞ்சிருச்சு. xக்கு பதிலா வேற ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தா உங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த வேல்யூ நம்ம எங்க போடணும், டினாமினேட்டர்ல போடணும். இதான் இன்டகிரேஷனோட பேசிக். இப்போ இதை பண்ணிடலாம். இங்க இது half அப்படியே இருக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் dxன்றது வெறும் x ஆயிருக்கும். மைனஸ் இங்க இருக்க 1/2 அப்படியே இருக்கு. இது cos of ax plus b மாதிரி இருக்குல்ல, அப்ப இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், sin of ax plus b வரும். ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர்ல 4xல இருந்து ஒரு 4 வரும். அந்த 4 இங்க டினாமினேட்டர்ல எழுதுறோம். ஏன்னா 10ன்றது 0 ஆயிடும், அதை நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ பக்கத்துல பிளஸ் சி அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இதான் உங்களோட வேல்யூ. ஸோ இது வந்து x/2 மைனஸ் இதுல வந்து 4ம் 8ம் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 1/8 ஆஃப் sin 4x plus 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. பிளஸ் சி அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா இதான் உங்களோட ஃபைனல் வேல்யூ. கொஸ்டின் நம்பர் 2ல பாருங்க, இன்டகிரேஷன் ஆஃப் sin 3x மல்டிபிள் பை cos 4x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இது நம்ம முதல்ல பார்த்த அந்த ரூல்ஸ் இருக்குல்ல, இதுல தான் sin x into cos y. ஏன்னா கொஸ்டின் ஒரு sin ஃபார்மும் ஒரு cos ஃபார்மும் மல்டிபிள் இருக்கு. sin x into cos y யோட ரூல் வந்து half of sin x plus y sin x minus y. அதான் நீங்க திருப்பி எழுதியிருக்கேன். நீங்க எக்ஸாம்ல ரூல்ஸை கண்டிப்பா எடுத்து எழுதணும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும், நீங்க அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க முதல்ல இந்த கொஸ்டின்ல இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறோம். ஸோ இன்டகிரேஷன் அப்படியே இருக்கு. இவங்களுக்கு பதிலா மட்டும் இந்த ஃபார்முலா அப்ளை ஆகுது. half of sin xக்கு பதிலா கொஸ்டின்ல 3x கொடுத்திருக்காங்க, yக்கு பதிலா 4x கொடுத்திருக்காங்க. அப்ப x வர இடத்துல எல்லாம் 3xம் y வர இடத்துல எல்லாம் 4xம் போடணும். 3x plus 4x plus sin x minus y. so 3x minus 4x அப்படின்னு எழுதியிருக்கணும். ஸோ எழுதியாச்சு. இங்க வந்து அந்த வித் ரெஸ்பெக்ட் டு dx அங்கே தான் இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் half of இங்க வந்து sin, இது இருந்து லைக் டேர்ம்ஸ் ரெண்டு பேரும் ஆட் பண்ணா 7x அப்படின்னு வந்திருக்கும். பிளஸ் sin of 3xம் மைனஸ் 4xம் பண்ணும்போது மைனஸ் 1x அப்படின்னு கிடைச்சிருக்கும், பெரிய நம்பரோட சைன். சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்றது வந்து ஆக்சுவலா மைனஸ் சைன் எக்ஸ் தான். இது ஏன் அப்படின்னா உங்களோட ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும். இது 0 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அது ஃபோர்த் குவாட்ரண்டோட வேல்யூ. ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ் மட்டும் தான் பாசிட்டிவ், காசும் சீக்கண்டும் தான் பாசிட்டிவ். ஆல் சில்வர் டீ கப்ஸ் நம்ம கிளாஸ் 11ல படிச்சது தான். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும்போது காசும் சீக்கண்டுக்கு மட்டும் தான் பாசிட்டிவ் போடணும், மற்றவங்க எல்லாருக்கும் நெகட்டிவ் போடணும். அதனால இது மைனஸ் சைன் எக்ஸ் தான் நம்ம எழுதணும். ஸோ இதை மைனஸ் சைன் எக்ஸ் எழுதிக்கலாம். இந்த ஹாஃபை வெளில போட்டுருங்க. இன்டகிரேஷன் ஆஃப் சைன் 7x, சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்றதை மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க dx அப்படின்னு போட்டாச்சு. இப்போ நார்மல் சப்ட்ராக்ஷனுக்கு கொஸ்டின் வந்துச்சு. இப்போ இன்டகிரேட் பண்ணிடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸோட பேசிக் ரூல் வந்து மைனஸ் காஸ் எக்ஸ், மைனஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் சி தான் நம்மளோட ஃபார்முலா. இப்படி ரெண்டு பேர் சப்ட்ராக்ஷன்ல கிடைச்சிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேரையும் தனித்தனியா இன்டகிரேட் பண்ணிடணும். அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் சைன் ஆஃப் 7x dx பண்ணணும், மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் sin x dx தனியா இன்டகிரேட் பண்ணிடணும். கண்டிப்பா இப்படி தனித்தனியா எழுதி காமிக்கணும்னா அப்படி எழுதி காமிக்கணும் அவசியம். ஆக்சுவலா அதுதான் நம்ம பண்றோம்னு ஒன்று தெரியும். ஏன்னா இப்பதான் முதல் கொஸ்டின் நம்ம போடுறோம். ஸோ half ஆஃப் sin 7x பண்ணும்போது நமக்கு வந்து மைனஸ் காஸ் 7x அப்படின்னு கிடைக்கும். ஸோ 7xல இருந்து ஒரு 7 வரும்ல, அந்த 7 இங்கே டினாமினேட்டர்ல போடணும். டிஃபரன்ஷியேஷன்ல நியூமரேட்டர்ல போடுவோம், இன்டகிரேஷன்ல டினாமினேட்டர்ல போடணும். இங்க இருக்க மைனஸ் அப்படியே இருக்கு. sin x வந்து இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் பக்கத்துல வேற எந்த டேர்மும் இல்லாததுனால நம்ம இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே பிளஸ் சி அப்படின்னு இருக்கு. இந்த வெளியில இருக்க 1/2 உள்ள எடுத்துட்டு போயிடலாம். ஸோ மைனஸ் காஸ் 7x டிவைடட் பை 14 கிடைச்சிருக்கு. இங்க மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிடும். இந்த ஹாஃப் மல்டிபிள் பண்ணும்போது காஸ் எக்ஸ் பை 2 பக்கத்துல இந்த பிளஸ் சி அப்படின்னு போட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். cos 2x, cos 4x, cos 6x dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். நம்ம 3 டேர்ம் மல்டிபிள் இருக்கு பாருங்க. நம்ம கிட்ட 2 டேர்ம் மல்டிபிள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரூல் அப்ளை பண்ணலாம். நம்மளோட முதல் ரூல் cos x into cos y இருந்தா half of cos x plus y cos x minus y அப்படின்னு எழுதிடலாம்ல. ஸோ ரெண்டு டேர்மா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல எதை வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். நான் இந்த பெரிய டேர்ம்ஸை முதல்ல கனெக்ட் பண்றேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இந்த cos 2x வந்து அங்கே தான் இருக்குது, எதுவுமே நான் டச் பண்ணல, அப்படியே இருக்கட்டும். இவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணலாம், எப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் வரும். இது cos x, இது cos y ன்னு வச்சுக்கலாம். இப்போ x வர இடத்துலலாம் 4xம் y வர இடத்துலலாம் 6xம் இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே half ஆஃப் இவங்க ரெண்டு பேருக்கும் cos முதல்ல x பிளஸ் y, அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 4xம் 6xம் 4x பிளஸ் 6x அப்படின்னு போடணும். பிளஸ் cos 4x minus 6x அப்படின்னு எழுதிடணும். ஸோ எழுதியாச்சு.
இங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்கு. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ cos ஆஃப் 2x இருக்கு. மல்டிபிள் பை half ஆஃப் இது வந்து cos 10x plus cos minus 2x அப்படின்னு கிடைக்குது. எழுதிட்டோம். இதுல வந்து cos ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு பாருங்களேன். cos ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்றதோட வேல்யூ வந்து பிளஸ் cos எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காசும் சீக்கண்டும் பாசிட்டிவ் தானே. அப்போ cos ஆஃப் மைனஸ் 2xன்றதே நம்ம பாசிட்டிவ்ல எழுதிக்கலாம். மொரவர் இந்த 1/2ன்றது மல்டிபிள்ல தான் இருக்கு. அதனால இதை காமனா என்ன பண்ணிக்கலாம், வெளியில எழுதிடலாம். ஸோ 1/2 ஆஃப் இன்டகிரேஷனுக்குள்ள இங்க வந்து ஒரு cos 2x இருக்கு. இங்க மல்டிபிளிகேஷன்ல ஒரு cos 10xம் இது cos ஆஃப் மைனஸ் 2x வந்து பிளஸ் cos 2x தான் வரும். அதனால பிளஸ் cos 2xனும் இங்க dxன்னு போட்டுக்கோங்க. இப்போ கூட டேர்ம்ஸ் வந்து மல்டிபிள்ல தான் இருக்கு. இந்த cos 2x உள்ள எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ half ஆஃப் இன்டகிரேஷன் முதல்ல cos 2xம் cos 10xம் மல்டிபிள்ல வரும். பிளஸ் இங்க ஒரு cos 2x இங்க ஒரு cos 2x மல்டிபிள் பண்ணும்போது cos ஸ்கொயர் 2x அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். இங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்கு. ஸோ இவங்க திருப்பியும் மல்டிபிள்ல இருக்காங்க, இது ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ மல்டிபிளிகேஷனுக்கு திருப்பி இதே ரூல் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸ்கொயருக்கு நம்ம கிட்ட இருக்கிற 1 plus cos 2x/2 இருக்குல்ல, அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு இதே ரூல் அப்ளை பண்ணலாம் திருப்பியும். ஸோ half ஆஃப் இன்டகிரேஷன் half இன்ட்டு முதல்ல cos x plus y 2xம் 10xம் வரும். ஸோ 2x plus 10x இதை மைண்ட்லேயே ஆட் பண்ணிடலாம்னா நீங்கள் ஆட் பண்ணி போட்டலாம். டெஃபினட்டாக இதை எழுதி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. x minus yக்கு 2x minus 10x அப்படின்னு வந்துடும். இவங்களுக்கும் திருப்பியும் அதே ரூலை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா எல்லாத்தையும் அடிஷனல் சப்ட்ராக்ஷன்ல மாத்தினா தான் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். பிளஸ் இங்க வந்து cos ஸ்கொயர் 2x இருக்கு. cos ஸ்கொயர் 2x நம்ம எப்படி எழுதிடலாம், உங்களோட ஃபார்முலா படி 1 plus cos 2x divided by 2 அப்படின்னு எழுதிடலாம். இங்க வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்கு. இந்த ஃபார்முலா இங்க இருக்கு பாருங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஃபார்முலாவோட பேஜ் தான். இங்க பாருங்க, cos ஸ்கொயர் xன்னு எங்கேயாவது வந்துச்சுன்னா 1 plus cos 2x/2 அப்படின்னு போடுவோம். ஆக்சுவலா இங்க 1x இருந்தா இங்க வந்து 2x அப்படின்னு வரும். இங்க கொஸ்டின்லேயே வந்து 2x இருக்கு பாருங்க. அப்ப 2 into 2x அப்படின்னு போட்டுருணும் நம்ம இங்க. ஸோ இப்படி எழுதிக்கலாம். இப்போ ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க ஒரு 1/2 இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் 1/2 மல்டிபிள் பை cos 12x பிளஸ் cos ஆஃப் மைனஸ் 8x அப்படின்னு கிடைச்சிருக்கு. பிளஸ் இங்க இவங்ககிட்டயும் ஒரு ஹாஃப் வந்து காமனா இருக்கு. ஸோ half ஆஃப் 1 plus cos 2 2s are இங்க என்னன்னு எழுதிடலாம், 4x அப்படின்னு எழுதிடலாம். இங்க வந்து dx இருக்கு. இவங்க கிட்டயும் 1/2. ஸோ இதுல 2 டேர்ம் இருக்கு. இவங்க கிட்டயும் ஹாஃப் இருக்கு, இவங்க கிட்டயும் ஹாஃப் இருக்கு பாருங்களேன். காமனா வெளில எடுத்துடலாம். ஸோ 1/2 மல்டிபிள் பை 1/2 இன்டகிரேஷன் ஆஃப் cos ஃபர்ஸ்ட் டேர்ம் 12x cos ஆஃப் மைனஸ் x இருந்துச்சுன்னா அதை பிளஸ் cos x மாத்திடலாம்ல. அதனால பிளஸ் cos 8x ஆயிடும். இது cos ஆஃப் மைனஸ் தீட்டா cos தீட்டா தான், அதனால இது எழுதியாச்சு. 1/2 வெளில எடுத்துட்டோம். பிளஸ் 1 பிளஸ் cos 4x அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்க வித் ரெஸ்பெக்ட் டு dx இவங்க எல்லாருமே நார்மல் அடிஷனுக்கு வந்தாச்சு பாருங்க. இப்போ அப்படியே அவங்க எல்லாரையும் தனித்தனியா என்ன பண்ணிடலாம், இன்டகிரேட் பண்ணிடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் cos x dx ஓட ஃபார்முலா sin x plus c அப்படின்றது தான். ஸோ cos x இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், sin x கிடைக்கும். ஒருவேளை இந்த இடத்துல cos x இல்லாம cos ax இருந்தா என்ன பண்றது, இது எல்லாமே உங்களோட ரஃப் ஒர்க் தான். இன்டகிரேஷன் ஆஃப் cos x இல்லாம cos ax அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம sin ax போட்டு ax திருப்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒரு a எடுத்து அந்த a டெஃபினட்டா டினாமினேட்டர்ல போடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதை தான் இங்க பண்ண போறோம் நம்ம. வெளியே இருக்க 1/4 அப்படியே இருக்கட்டும், மல்டிபிள் பண்ணியாச்சு. இன்டகிரேட் பண்ணலாம். cos 12x வந்து இன்டகிரேட் பண்ணும்போது sin 12x வரும். திருப்பியும் 12xல இருந்து வர்ற 12 இங்க டினாமினேட்டர்ல வரும். பிளஸ் cos 8x இன்டகிரேட் பண்ணும்போது sin 8x 8xல இருந்து வர்ற 8 இங்க டினாமினேட்டர்ல வரும். இது 1 into dx தான். இன்டகிரேட் பண்ணும்போது வெறும் x ஆயிருக்கும். cos 4x இன்டகிரேட் பண்ணா sin 4x 4xல இருந்து வர்ற 4 இங்க டினாமினேட்டர்ல போட்டிருக்கணும். இங்க பக்கத்துல ஒரு பிளஸ் c அப்படின்னு போட்டுருங்க. இங்க வெளியில இருந்த 1/4 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். இதை வேணா நீங்க உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம், இல்ல அப்படியே கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் புக்ல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கொஸ்டின் நம்பர் 4ல இன்டகிரேட் sin cube 2x plus 1 dx அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கியூப் ஸ்கொயர்ஸ் எல்லாம் இருக்கும்போதோ இல்ல மல்டிபிள் டிவிஷன்ல டேர்ம்ஸ் இருக்கும்போதோ நம்மளால டைரக்டா என்ன பண்ண முடியாது, இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால இந்த கியூபை பிரிச்சிடலாம். எப்படின்னா sin ஸ்கொயர் 2x plus 1 அப்படின்னும் sin ஆஃப் 2x plus 1 அப்படின்னும் ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். இது ரொம்ப பேசிக்ல உங்களோட சின்ன கிளாஸ் நம்ம எக்ஸ் கியூப்னு இருக்கிறத எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுவோம்ல, இல்லை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதுவோம்ல, அதான் எழுதியிருக்கேன். சைன் கியூப்ன்றத இது வந்து பவர் 1, இது பவர் 2 பிரிச்சு எழுதியாச்சு. இது சைன் ஸ்கொயர்டும் ஒரு சைனும் இருக்கு. ஸோ நம்ம சப்ஸ்டியூஷன் எடுக்கணும்னா சைனும் காசும் இருந்தால் தானே சப்ஸ்டியூஷன் எடுக்க முடியும். இது உங்களோட சின்ன கிளாஸோட ஐடென்டிட்டி. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்றது நம்ம இப்பவுமே 1ன்னு படிச்சிருக்கோம். இப்போ நமக்கு இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா இந்த பிளஸ் காஸ் ஸ்கொயர் அங்கே கொண்டு போனால் என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும்.
அப்ப எங்கேயாவது சைன் ஸ்கொயர் தீட்டான்ற டேர்ம் இருந்ததுன்னா அதை நம்ம 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதான் நம்ம இங்க பண்ண போறோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இந்த சைன் ஸ்கொயர்ன்றத 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் 2x + 1 அங்க தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதியிருக்கேன். மல்டிபிள் பை சைன் ஆஃப் 2x + 1 dx அப்படின்னு கிடைக்குது. ஸோ எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுக்க போறோம். இங்க இருக்கிற இந்த cos 2x + 1 வந்து tன்னு சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். லெட் cos 2x + 1 அப்படின்றத வந்து t அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்படி எடுக்கும்போது காசை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் சைன் கிடைக்கும். ஸோ மைனஸ் சைன் ஆஃப் 2x + 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். திருப்பி இந்த 2x + 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு 2 வரும்ல, அந்த 2 இங்கே போட்டிருக்கணும். இங்கே வந்து tன்னு எழுதிக்கலாம். இப்போ கொஸ்டின்ல tன்றத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt/dx. இப்போ கொஸ்டின்ல sin 2x + 1 dxம் தான் வேணும். இந்த மைனஸும் இந்த 2 இங்கே வேண்டாம். அதனால dx இங்கே எடுத்துட்டு போயிட்டு -2 அந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கோங்க. அப்போ sin 2x + 1 dx dt/-2 அப்படின்னு கிடைக்குது. நான் எடுக்கும்போதே இந்த மைனஸோட சேர்த்து எடுக்கலாம்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இந்த 1 அங்கே தான் இருக்கு. மைனஸ் இந்த cos 2x + 1க்கு பதிலாக நம்ம எடுத்த t போட்டுடலாம். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இது t ஸ்கொயர்னு வந்திருக்கு. மல்டிபிள் பை இந்த sin 2x + 1 dx பதிலாக நம்ம dt/-2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். dt/-2 இந்த -2ன்றத 1/-2ன்னு இங்கே ஃப்ரண்ட்ல போட்டுக்கோங்க. ஏன்னா அது வெறும் கான்ஸ்டன்ட் நம்பர் தான், அதனால அது வெளியிலே வச்சுக்கலாம். இப்போ இவங்க 2 பேரும் சப்ட்ராக்ஷன்ல தான் இருக்காங்க. இவங்கள தனியா இன்டகிரேட் பண்ணிடலாம், இவங்கள தனியா இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ -½ ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் 1 × dt தனியா பண்ணணும், இன்டகிரேஷன் ஆஃப் t² dt தனியா இன்டகிரேட் பண்ணிடணும். ஸோ -½ அப்படியே இருக்கு. 1 பண்ணும்போது வெறும் dt தான், dt பண்ண நமக்கு tன்னு கிடைக்கும். -t² பண்ணும்போது t⁻3/3ன்னு கிடைக்கும். ஏன்னா x⁻n ஃபார்ம்ல இருக்கு. x⁻n + 1/n+1 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். tக்கு பதிலாக நம்மளோட சப்ஸ்டியூஷன் என்னன்னு பாருங்க. cos of 2x + 1. ஸோ -½ அப்படியே இருக்கு. இது cos of 2x + 1 அப்படின்னு t ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் இங்க t³ cos³ of 2x + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ல ஒரு 3 இருக்கு. இங்க பக்கத்துல +c அப்படின்னு போட்டீங்கன்னா அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. sin³ மல்டிபிள் பை cos³ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் மல்டிபிள் இருக்கு, நம்மளால டைரக்டா என்ன பண்ண முடியாது, இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ போன கொஸ்டின் மாதிரியே தான் இதே நம்ம ஸ்பிளிட் பண்ணி பண்ண போறோம். நான் இந்த cos³ இங்க அப்படியே வச்சுக்கிறேன். நம்ம எதை வேணாலும் பிரிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். sin³ பிரிச்சு sin² x மல்டிபிள் பை sin x அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கலாம். இங்க வந்து dx. sin² x வந்து நம்மளோட பேசிக் ஃபார்முலால sin² xன்னு இருந்தா நம்ம அது என்னன்னு மாத்தி எழுதிக்கலாம்னா 1 மைனஸ் cos² x அப்படின்னு மாத்தி எழுதிக்கலாம், முதல் ஐடென்டி யூஸ் பண்ணி. ஏன்னா sin² + cos² தான் 1 ஆச்சு. ஸோ அதான் இங்க எழுத போறோம். ஸோ இங்க வந்து cos³ x இருக்கு, இங்க 1 மைனஸ் cos² x இருக்கு, இங்க ஒரு sin x அப்படின்ற டேர்ம் இருக்கு. sin x dx. இந்த cos இங்க உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ cos³ × 1 வந்து cos³ xன்னு வந்திருக்கும். மைனஸ் cos³ cos² மல்டிபிள் பண்ணும்போது cos⁻5xன்னு வந்திருக்கும். ஸோ இது வந்து பைனாமியல் இருக்கு, பக்கத்துல ஒரு sin x dx இருக்கு. ஸோ sin x dx வரணும் அப்படின்னா இது ஆக்சுவலி திருப்பி மல்டிபிள் தான் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா சப்ஸ்டியூஷன் எடுக்க போறோம். நம்ம t = cos x எடுத்துக்கலாம். ஸோ cos x tன்னு அசியூம் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணா இது என்ன ஆகும், dt/dx ஆயிடும். cos x இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -sin xன்னு வரும். ஸோ மைனஸ் டேர்ம் இங்க இல்லை, ஸோ மைனஸ் இங்கேயும் dx அங்கே எடுத்துட்டு போயிடலாம். அப்போ -dt = sin x dx அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த sin x dx நம்ம -dt அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் காஸ்ன்ற இடத்துலலாம் t போடணும். அப்போ இது t⁻3 - t⁻5 இன் sin x dxன்றது வந்து -dt. dt இங்க போட்டுட்டு மைனஸ் சைன் இப்படி வெளியில வச்சுக்கோங்க. இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். x⁻n dxன்னு இருந்துச்சுன்னா இன்டகிரேஷனுக்கு x⁻n + 1/n+1 வரும். இங்க பக்கத்துல +c. இப்போ இங்க மைனஸ் அப்படியே வச்சுட்டு t³ பண்ணும்போது t⁻3 + 1/3+1, t⁻4/4, t⁻5 பண்ணும்போது 5 + 1/5+1 அப்படின்னு வந்துரும். இங்க பக்கத்துல +c இருக்கு. இந்த மைனஸை உள்ள எடுத்துட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாம tக்கு பதிலாக இந்த காசை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் cos⁴x/4, இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும். cos⁻6x/6 பக்கத்துல +c அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ கொஸ்டின் நம்பர் 6 பார்க்க போறோம். இதுல sin x, sin 2x, sin 3x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 டேர்ம் மல்டிபிள் இருக்கு, 2 சைன் ஃபார்ம்ல இருக்குல்ல. இப்போ sin x × sin y வந்து அடிஷனோ சப்ட்ராக்ஷனுக்கோ மாத்தோம்னா இதான் நம்ம ரூல்.
minus half of cos x plus y minus cos x minus y. இந்த மைனஸை ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மைனஸ்ல இருக்க வேண்டாம இப்படி மாத்தி எழுதிடலாம். அப்போ cos x minus y இங்கேயும் cos x plus y இங்கேயும் போட்டோம்னா இங்க ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா வரும். அந்த மைனஸ் இந்த மைனஸை கட் பண்ணிடும். ஸோ sin x into sin y வந்து இப்படி நம்ம எழுத முடியும் டைரக்டா. ஸோ இதான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இப்போ இந்த 3 டேர்ம்ல ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இங்க வந்து dx இதான் கேள்வி. நம்மளுக்கு இன்டகிரேட்னு சென்டென்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம இப்படி எழுதிக்கிட்டோம். இதுல 3 டேர்ம் இருக்கு. நம்ம எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த sin x இங்க அப்படியே வச்சிடுறேன். இவங்க ரெண்டு பேருக்கும் sin x sin y ஃபார்முலா அப்ளை பண்றேன். அப்போ half ஆஃப் இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2xும் ஒய்க்கு பதிலாக 3xும் அப்ளை பண்ணணும். அப்போ cos x minus y அப்படின்னு இருக்கு. அப்போ 2x minus 3x அப்படின்னு வரும். மைனஸ் cos of x plus yக்கு 2x plus 3x அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ எழுதிட்டோம் dx. இதில் 1/2ன்றது வெறும் மல்டிபிள்ல தான் இருக்கு. நம்ம எடுத்து வெளில போட்டலாம். ஸோ half ஆஃப் உள்ள வந்து sin x இருக்கு மல்டிபிள் பை உள்ள cos of minus x minus cos of 5x அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்க வந்து with respect to dx இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்கா cos of minus theta அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம அதை பிளஸ் cos thetaன்னு தான் எழுதுவோம். ஏன்னா 4th quadrantல cos வேல்யூ பாசிட்டிவ். அப்போ cos of minus xன்றதை நம்ம என்னன்னு எழுதினா போதும், cos xன்னு எழுதினா போதும். இந்த வெளியில இருக்க sin x உள்ள எடுத்துட்டு போயிட்டோம்னா sin x into cos xன்னு வந்துடும். அப்போ sin x cos x. அப்புறம் sin x இவங்க கூட மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் sin x cos 5x அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க with respect to dx. இப்போ sin x into cos x கிடைச்சிருக்கு. ஃபார்மேட் மறுபடியும் மல்டிபிள்ல தானே இருக்கு. நம்மளோட பேசிக் ரூல்ஸ் பாருங்க. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டிருப்போம். sin x into cos yன்றது யாரோட ஃபார்முலா? ரெண்டு சைனோட அடிஷன். half of sin x plus y plus sin x minus y யோட ரூல். இப்போ sin x into cos y இருந்தா இந்த பேட்டர்ன்ல நம்ம அடிஷனுக்கு மாத்திக்கலாம். ஸோ இந்த வெளியில இருக்க ஹாஃப் அப்படியே இருக்கு, இன்டகிரேஷன் அப்படியே இருக்கு. இது sin x, இது cos x இதே பேட்டர்ன்ல இருக்கு பாருங்க. அதாவது yக்கு பதிலாக x போடணும். இதான் ஃபார்முலா. half of sin x plus y இங்கேயும் x இருக்கு, இங்கேயும் x இருக்கு. sin x plus x அப்படின்னு போட்டுடலாம் இங்க. ஸோ அடுத்து இங்க பிளஸ் sin x minus xன்னு போட்டுடலாம். மேம் இது வந்து sin x cos x ரூல் யூஸ் பண்ணி sin 2x/2ன்னு போடலாம்னா நீங்க போட்டுக்கலாம். அது கூட கரெக்ட் தான். இது ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிட்டோம். அடுத்து இவங்க ரெண்டு பேருக்கும் இதே ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறோம். மைனஸ் half ஆஃப் இது sin x, இது வந்து உங்களோட cos y. இப்போ நம்மளோட ஃபார்முலா படி sin x plus y வரணும்ல. அப்போ x plus 5x அப்படின்னு போடணும். பிளஸ் sin of x minus yக்கு வந்து இந்த xும் இந்த 5x சேர்த்து x minus 5x அப்படின்னு போட்டிருக்கணும். ஸோ எழுதியாச்சு with respect to dx. இப்போ இவங்க கிட்டே ஒரு ஹாஃப் இருக்கு, இவங்க கிட்டே ஒரு ஹாஃப் இருக்கு. ஹாஃபை வெளியில எடுத்துடலாம். வெளியில இருக்கிற இந்த 1/2 இப்போ ஒரு 1/2 காமனா வெளில வருது. இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இங்க உள்ள sin 2x plus sin 0 மைனஸ் உள்ள எடுத்துட்டு போயிடலாம். மைனஸ் sin 6x திருப்பியும் மைனஸ் sin minus 4x அப்படின்னு கிடைக்குது. ஏன்னா 1xல 5x மைனஸ் பண்ணா minus 4x. இங்க dx இருக்கு. இப்போ sin of minus thetaன்னு கிடைக்குது. sin of minus thetaன்றது வந்து minus sin theta தான். ஏன்னா sin வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டோட வேல்யூ, மைனஸ் thetaன்றது வந்து 0 minus theta 4th குவாட்ரண்ட்ல தான் வரும். ஸோ சைனோட வேல்யூ நெகட்டிவ். அதனால மைனஸ் 4x தான் எழுதணும். இங்க இருக்கிற மைனஸ் இது என்ன பண்ணிடும், பிளஸ் ஆகிடும். ஸோ இங்க வெளியில நம்ம கிட்ட ஒரு 1/4 இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் இது வந்து sin 2x, sin 0ன்றது வந்து 0 ஆயிடும். ஸோ பிளஸ் இது டேர்மே 0 ஆகிடும். அதை நம்ம விட்டுடலாம். 0 மைனஸ் இந்த இடத்துல ஒரு sin 6x இருக்கு. இந்த மைனஸ் வெளில வந்துச்சுன்னா இந்த மைனஸை பிளஸ் ஆகிடும். அப்போ இது வந்து sin 4x அப்படின்னு எழுதிட்டு இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு dx. இப்போ இவங்க எல்லாமே தனித்தனியாக வந்து என்ன பண்ணிடணும், இன்டகிரேட் பண்ணிடணும். ஸோ 1/4 ஆஃப் இன்டகிரேஷன் வேல்யூ sin 2x வந்து இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் cos 2x வரும். டினாமினேட்டரில் ஒரு 2, 0ன்ற டேர்மை விட்டுடலாம். ஏன்னா 0 into anything 0 ஆகிடும். இங்க மைனஸ் அப்படியே இருக்கும். sin 6x பண்ணும்போது மைனஸ் cos 6x/6 அப்படின்னு கிடைச்சிருக்கும். பிளஸ் sin 4x பண்ணும்போது மைனஸ் cos 4x/4 அப்படின்னு கிடைச்சிருக்கும். பக்கத்துல ஒரு பிளஸ் c இருக்கு. ஸோ இது எழுதிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ ஷார்ட்டா எழுதணும்னா 1/4 ஆஃப் இது மைனஸ் cos 2x/2. இங்க வந்து இந்த மைனஸும் பிளஸ் ஆயிருக்கும். ஸோ cos 6x/6 இது பிளஸும் மைனஸும் மைனஸ் ஆயிருக்கும். அப்போ cos 4x/4 அப்படின்னு எழுதியிருக்கணும். பக்கத்துல பிளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 7ல அதே பேட்டர்ன் பாருங்களேன். ரெண்டு சைன் ஃபார்ம் மல்டிபிள் இருக்கு. ஸோ உங்களை அடிஷன்ல கொண்டு வரணும்னா இந்த ரூலை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதுல முதல்ல மைனஸ் எழுதியிருக்கிறதுனால இங்க நம்ம மைனஸ் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இன்டகிரேஷன் ஆஃப் 1/2 இப்படி இருந்த கொஸ்டினை இந்த பேட்டர்னுக்கு மாத்திரம்.
cos of x minus y, xக்கு 4x இருக்கு, இங்க 8x இருக்கு. So 4x minus 8x minus cos x plus y, அப்போ 4x plus 8x அப்படின்னு எழுதியிருக்கணும். With respect to dx இங்க இருக்கு. So half of உள்ள வந்து cos 8x 4x மைனஸ் பண்ணும்போது minus 4x அப்படின்னு கிடைச்சிருக்கும். minus cos 12x கிடைக்குது. ஆட் பண்ணும்போது with respect to dx. So cos of minus thetaன்றது வந்து எப்பவுமே plus cos thetaவா தான் மாறும். ஏன்னா 4th quadrantோட வேல்யூ. அப்போ இந்த half வெளில போட்டுருங்க. cos of minus 4xன்றது வந்து cos 4x மாறிக்கும். மைனஸ் இங்க ஒரு cos 12x நம்ம கிட்ட இருக்கு. இங்க with respect to dx. இதோட பேசிக் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் cos ax அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிளஸ் சைன் ax கிடைக்கும். டினாமினேட்டர்ல ax பண்ணா ஒரு a வரும். ஸோ இந்த ஏவை வந்து டெஃபினட்டா இங்க எழுதணும். பக்கத்துல பிளஸ் சின்னு போட்டுருங்க. ஸோ இந்த ஹாஃப் அப்படியே இருக்கு. cos 4x பண்ணும்போது நமக்கு பிளஸ் சைன் 4x அப்படின்னு கிடைச்சிருக்கும். 4x பண்ணும்போது ஒரு 4 வரும்ல, அது டினாமினேட்டர்ல போகணும். இந்த மைனஸ் அங்கேயே இருக்கு. cos 12x பண்ணும்போது சைன் 12xன்னு வரும். டினாமினேட்டர்ல ஒரு 12 போட்டுருங்க. பக்கத்துல இந்த பிளஸ் சி அப்படின்றத எடுத்து எழுதிடலாம். ஸோ இப்படி எழுதி உங்க ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல 1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை 1 பிளஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது டைரக்டா டிவிஷன்ல இருக்கு, நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரடக்ஷனோட வீடியோல நம்ம இந்த ஃபார்முலா எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் கிளாஸ்ல. இதுல பாருங்களேன், 1 மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு இருந்தால் அதை 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2ன்னு எழுதிக்கலாம். 1 பிளஸ் காஸ் எக்ஸ்ன்னு இருந்தால் அதை 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போறோம். இந்த கொஸ்டின் இப்படி இருக்கு நம்ம கிட்ட. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு இருந்ததுனால இதை வந்து 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 அப்படின்னும், டினாமினேட்டர்ல இருக்க 1 பிளஸ் காஸ் எக்ஸ் வந்து 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்கு. இந்த 2 இந்த 2 என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் வந்து tan எக்ஸ் அப்படின்னு சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இது வந்து tan ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 2 அப்படின்னு கிடைக்குது. இங்க வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்கு. tan ஸ்கொயருக்கு டைரக்டா இன்டகிரேட் ஃபார்முலா இருக்கான்னு கேட்டா இல்ல. ஸோ tan வந்து சீக்கண்டுக்கு மாத்திக்கலாம். ஏன்னா சீக்கண்டுக்கு நமக்கு டைரக்டா ஃபார்முலா இருக்கு. ஸோ நம்ம சின்ன கிளாஸ் ஃபார்முலா வந்து 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு வந்துச்சுன்னா நம்ம அதை சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுவோம். கிளாஸ் 10ல நீங்க இதை ஐடென்டின்னு படிச்சிருக்கீங்க. இப்போ tan ஸ்கொயர் தானே வேணும். பிளஸ் 1 அந்த பக்கம் போனா என்ன ஆயிடும், -1 ஆயிடும். அப்போ tan ஸ்கொயர் தீட்டான்னு எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா -1 அப்படின்னு எழுதிக்கலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் இன்டகிரேஷன் ஆஃப் tan ஸ்கொயர் எக்ஸ் பை 2ன்னு இருந்துச்சு. அந்த ரூல் படி சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 2 -1 வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ்ன்னு கிடைக்குது. இப்போ இதை தனியாக என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 2 dx minus integration of 1 into dx கிடைக்குது. So integration of secant squared x ஓட formula tan x உங்களோட integration ஓட basic rule. வெறும் integration of dx மட்டும் இருந்தா நம்ம அதை x ன்னு எழுதுவோம், பக்கத்துல plus c வரும். So இங்க secant squared x by 2 இருக்கு. நம்ம இவங்களை integrate பண்ணும்போது நம்மளுக்கு tan x by 2 அப்படின்னு கிடைக்கும். திருப்பி இது வெறும் x இருந்தா அப்படியே விட்டுக்கலாம். நான் x by 2 இருக்கு, இவங்களை differentiate பண்ணும்போது ஒரு 1 by 2 வரும்ல, அந்த 1 by 2 இங்க denominatorல எழுதணும். டிஃபரன்ஷியேஷன்ல மல்டிபிள் எழுதுவோம்ல, இன்டகிரேஷன்ல டிவிஷன்ல எழுதணும், அதான் வித்தியாசம். இப்போ எக்ஸே இல்லை 1 into dxன்னு இருக்கு. அப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது x வரும், பக்கத்துல இங்க பிளஸ் சின்னு போட்டுடலாம். டிவைட்ல இருக்க 1 by 2 மேலே எடுத்துட்டு போனா 2 by 1 ஆகும். அப்போ 2 டைம் tan x by 2 minus x plus c அப்படின்றதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இன்டகிரேஷன் ஆஃப் cos x by 1 plus cos xன்னு இருக்கு. ஸோ டிவிஷன்ல இருக்கு பேட்டர்ன். ஒரு டினாமினேட்டர்ல பைனாமியல் இருக்கு. இதை தனித்தனியா அப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் இன்டகிரேட் பண்ணணும். மேலே வந்து காஸ் எக்ஸ் இருக்கு. காஸ் எக்ஸ்க்கு வந்து இந்த 3 ஃபார்மேட் இருக்கு நம்ம கிட்ட. காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 எழுதலாம், இல்லை சைன் ஃபார்ம்ல எழுதலாம், இல்லை காஸ் ஃபார்ம்ல எழுதலாம். கீழே வந்து காஸ் ஃபார்ம் மட்டும் தானே இருக்கு, ஏன்னா 1 பிளஸ் காஸ் எக்ஸ் இருக்கு. ஏன்னா 1 பிளஸ் காஸ் எக்ஸ் நம்ம 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 நம்மளால எழுத முடியும் இல்லையா. ஸோ இங்க இருக்கிற இந்த காஸோட ஃபார்மேட்டும் 1 பிளஸ் காஸ் எக்ஸ்க்கு இந்த ஃபார்மேட்டும் எடுத்து நம்ம எழுதிக்க போறோம். ஸோ இந்த வேல்யூ காஸ் எக்ஸ்க்கு பதிலாக 2 cos squared x by 2 minus 1 அப்படின்னும், டினாமினேட்டர்ல இருக்க 1 plus cos xக்கு பதிலா 2 cos squared x by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க வந்து இன்டகிரேஷன் சைன் இருக்கு. இப்போ வந்து மேல பைனாமியல் வந்துருச்சு, கீழே வந்து ஒரு டேர்ம் வந்துருச்சு. இப்போ இவங்களுக்கு தனியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 2 cos squared x by 2 by 2 cos squared x by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க மைனஸ் 1 by 2 cos squared x by 2 அப்படின்னு கிடைக்குது. இங்க வந்து with respect to dx.
இந்த 2 கேன்சல் ஆயிடும். cos x by 2 cos x by 2க்கு கேன்சல் ஆயிருக்கும். ஸோ ரிமைனிங் டேர்ம்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1 மட்டும் தான் இருக்கும். மைனஸ் இங்க ஒரு 1/2 இருக்கு. 1 cos ஸ்கொயர்டுன்றத மேல எடுத்துட்டு வரும்போது இது என்னவா மாறிடும்? சீக்கன் ஸ்கொயர்ட் x by 2 சேஞ்ச் ஆயிருக்கும். இங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx. ஸோ இது 1, இது வந்து மைனஸ் ஆஃப் ரெண்டு பேருமே வந்து நார்மல் இன்டகிரேஷன்ல இருக்காங்க. ஸோ இவங்களும் இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ 1 வந்து இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் அந்த ஹாஃப் அங்கே இருக்கு. சீக்கன் ஸ்கொயர்ட் x by 2 வந்து இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு போன சம் மாதிரியே tan x by 2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். திருப்பி x by 2ல இருந்து ஒரு 1/2 வரும்ல, அந்த 1/2 நம்ம டினாமினேட்டர்ல எழுதணும். அப்புறம் பக்கத்துல பிளஸ் c ன்னு போடணும். 1/2 வந்து மேல எடுத்துட்டு வந்தீங்கன்னா 2/1ன்னு எழுதியும் கேன்சல் பண்ணலாம். இல்ல மேல ஒரு 1/2 இருக்கு, கீழே ஒரு 1/2 இருக்கு, அப்படியும் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப x மைனஸ் tan x by 2 plus c அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10 பார்க்க போறோம். இன்டகிரேஷன் ஆஃப் sin பவர் 4x dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பவர்ல டேர்ம்ஸ் இருந்ததுன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல டைரக்டா நம்ம அவங்களை இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். sin பவர் 4க்கு நம்ம கிட்ட ஃபார்முலா இது முதல்ல இன்ட்ரடக்ஷன் நம்ம இது எல்லா ஃபார்முலாவும் பார்த்துருக்கோம் இல்லையா? இல்ல நம்ம கிட்ட பாருங்களேன், sin ஸ்கொயர்டுக்கு ஃபார்முலா இருக்கு. அதனால sin பவர் 4 வந்து என்ன பண்ணிக்கலாம்னா sin ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு மாத்திக்கலாம். sin ஸ்கொயர்ட் x the whole square sin power 4ன்னு தான் இருக்கும். ஏன்னா sin ஸ்கொயர்டுக்கு நமக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. அதனால இப்படி பிரிச்சுட்டு sin ஸ்கொயர்ட் என்னன்னு எழுதிடலாம்னா 1 minus cos 2x by 2 அப்படின்னு எழுதிடலாம். 1 minus cos 2x by 2 இங்க மேல ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்க ஒரு ஸ்கொயர் போட்டுருங்க. இங்க வந்து dx. ஏன்னா இந்த sin ஸ்கொயர்ட் xக்கு தான் ஃபார்முலா வந்திருக்கு. இங்க இருக்கிற ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க. sin ஸ்கொயர்ட் x தேவைப்படுச்சுன்னா 1 minus cos 2x by 2 போகணும். அதே மாதிரி cos ஸ்கொயர் தேவைப்படுச்சுன்னா 1 plus cos 2x by 2 அப்படின்றத அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட டேர்ம். இதுல இந்த ஸ்கொயர் வந்து நியூமரேட்டருக்கும் இருக்கு, டினாமினேட்டருக்கும் இருக்கு இல்லையா? அதனால இன்டகிரேஷன் ஆஃப் 1 minus cos 2x the whole square டினாமினேட்டர்ல 2 ஸ்கொயர் பண்ணா 4ன்னு வந்திருக்கும். இங்க dx அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 4 வந்து வெளில எடுத்து போட்டுடலாம். ஸோ 1/4 ஆஃப் இன்டகிரேஷன் 1 minus cos 2x the whole squared இருக்கு. இதை பார்க்கறதுக்கு ஆக்சுவலா a minus b the whole squared மாதிரி இருக்கு. அப்ப a squared plus b squared minus 2ab அப்படின்னு நம்ம எழுதிடலாம் இல்லையா? ஸோ அதான் எழுத போறோம். ஸோ a squared plus b squared minus 2ab 2 into 1 into இப்படி எழுதிக்கலாம். இப்போ இதுல வந்து இது நார்மல் டேர்ம் 1, இதுவும் cos 2x நார்மல் டேர்மா தான் இருக்கு, இன்டகிரேட் ஆயிடும். இந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்கொயர் இருக்கு பாருங்களேன். இது cos ஸ்கொயர்ட் x பேட்டர்ன்ல இருக்கு. cos ஸ்கொயர் 2x தான் இருக்கு. ஆனா cos ஸ்கொயர்ட் ஆஃப் x இந்த பேட்டர்ன்ல இருக்கு. இந்த இடத்துல xக்கு பதிலா மட்டும் என்ன கொடுத்திருக்காங்க? 2xன்னு கொடுத்திருக்காங்க. எப்பவுமே ஸ்கொயர் ஃபார்ம் வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இன்டகிரேட் பண்ணக்கூடாது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ்ல. அதனால இதுக்கு பதிலா இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வெளியே இருக்க 1/4 அப்படியே இருக்கு. 1 ஸ்கொயர் பண்ணா 1 பிளஸ் இந்த cos ஸ்கொயர் 2x எடுத்துட்டு 1 பிளஸ் cos 2 time 2x by 2 அப்படின்னு எழுதணும். ஏன்னா இங்க வெறும் x இருந்தா இங்க 2x வரும். இங்க ஆல்ரெடி 2x இருக்கு. அதனால 2 time 2xன்னு வந்திருக்கும். 2 time cos 2x இங்க அப்படியே இருக்கு. இங்க வந்து with respect to dx அப்படின்னு போட்டுடலாம். இந்த 2 வந்து இவங்களுக்கு ஏன்னா இப்படி டிவிஷன்ல வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால இந்த 2 இதுக்கு தனியா பிரிச்சுக்கலாம். ஸோ 1/4 ஆஃப் 1 பிளஸ் 1/2 பிளஸ் இது வந்து cos 4x by 2ன்னு வந்துரும். cos 4x by 2 இங்க வந்து 2 time cos 2x அப்படின்னு இருக்கு with respect to dx. இப்போ நார்மல் அடிஷன் சப்ட்ராக்ஷன் கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 1/4 ஆஃப் இன்டகிரேஷன் இந்த 1ம் இந்த 1/2 நார்மல் நம்பர்ஸ்ல இருக்காங்க, அவங்களை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 1s are 2, 2 plus 1 3 நம்ம எல்சிஎம் எடுத்து தான் ஆட் பண்றோம். ஸோ இங்க வந்து 3/2 பிளஸ் இந்த cos 4x by 2 அப்படியே இருக்கு minus 2 time cos 2x dx. ஸோ இவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக என்ன பண்ணிக்க போறோம்? இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ 1/4 ஆஃப் ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 3/2 வெளில எடுத்துட்டா வெறும் dx இன்டகிரேட் ஆகும். இதுல 1/2 வெளியே எடுத்துட்டோம்னா cos 4x dx இன்டகிரேட் ஆகும். இதுல -2 வெளியில எடுத்துட்டோம்னா cos 2x வந்து இன்டகிரேட் ஆகும். இதை கண்டிப்பா இப்படி எழுதி காமிக்கணுமானா இல்லை, எழுதி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அப்படியே இங்க இன்டகிரேட் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். இதனால புரியணும்னு நான் இங்க எழுதியிருக்கேன். 1/4 ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3/2 dx பண்ண வெறும் x வந்திருக்கும். ஒரு 1/2 இருக்கு. cos 4x பண்ணும்போது sin 4x 4xல இருந்து ஒரு 4 வந்திருக்கும். -2 அப்படியே இருக்கு. cos 2x இன்டகிரேட் பண்ணா sin 2x 2xல இருந்து ஒரு 2 வந்திருக்கும். இங்க பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு எழுதிடலாம். இந்த 2 என்னவா இருக்கும்? கேன்சல் ஆயிருக்கும். இந்த வெளியில இருக்க 1/4 உள்ள எடுத்துட்டு போயிருங்க. ஸோ 1 3s are 3, 4 2s are 8. இந்த 4ம் இந்த 2ம்
இங்க ஒரு 4 இருக்கு பாருங்க. மல்டிபிள் பண்ணா 32. அப்புறம் இந்த 4ம் இங்க வந்து 1 தான் இருந்துச்சு. அதனால இங்க 4 அப்படின்னு வந்திருக்கும். இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் அதே பேட்டர்ன்ல cos பவர் 4 கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஸோ பவர் 4க்கு நம்ம கிட்ட டைரக்டா ஃபார்முலா இல்லையே, ஸ்கொயர் ஃபார்முக்கு மாத்திக்கலாம் நம்ம. cos பவர் 4ன்றத cos ஸ்கொயர் 2x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கோங்க. cos ஸ்கொயர் xக்கு நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. இதான் நம்ம போன சம்ல யூஸ் பண்ணோம் இல்லையா, 1 plus cos 2x/2 அதான் அப்ளை பண்ண போறோம். ஆனா இங்க xக்கு பதிலா இந்த இடத்துல 2xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல xக்கு பதிலா நம்ம 2x அப்படின்னு போடுவோம். இன்டகிரேஷன் ஆஃப் 1 plus cos 2 times 2x அப்படின்னு வந்துருவீங்க. டினாமினேட்டர்ல ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இங்க வித் ரெஸ்பெக்ட் டு dx ன்னு போட்டாச்சு. இந்த ஸ்கொயர் வந்து நியூமரேட்டருக்கும் இருக்கு, டினாமினேட்டருக்கும் இருக்கு இல்லையா. அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் 1 plus cos 4x ன்னு இருக்கீங்க. பவர்ல இங்க ஒரு ஸ்கொயர், டினாமினேட்டர்ல 2 ஸ்கொயர் பண்ணா 4 அப்படின்னு கிடைச்சிருக்கும், இங்க வித் ரெஸ்பெக்ட் டு dx. இந்த 4 வந்து நம்ம வெளியில எடுத்துடலாம். 1/4 ஆஃப் இன்டகிரேஷன். இதை பார்த்தா a plus b the whole square மாதிரி இருக்கு பாருங்க. அப்ப a squared plus b squared plus 2ab அப்படின்னு எழுதிடலாம். plus 2 times cos 4x dx. ஸோ இதுல திருப்பி இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபார்ம் தான் இருக்கு. அப்ப இவங்களுக்கு பதிலாக திருப்பி இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ 1/4 அப்படியே இருக்கட்டும். 1 ஸ்கொயர் பண்ணா 1. இந்த ஸ்கொயருக்கு பதிலாக cos ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு இருந்ததுனால 1 plus cos 2x, எக்ஸுக்கு பதிலாக இங்க 4x இருக்கு. அப்ப இங்கேயும் 2 times 4x/2 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ எழுதியாச்சு. cos ஸ்கொயர்ட் எக்ஸை நார்மல் ஃபார்முக்கு மாத்தியாச்சு. இங்க ஒரு 2 times cos 4x இருக்குல்ல, அதை அப்படியே எழுதிக்கோங்க. இங்க வந்து dx. இந்த 2 இங்கேயும் பிரிச்சு எழுதிக்கலாம். ஸோ 1/4 ஆஃப் 1 plus இது வந்து 1/2 plus cos 8x/2 plus 2 times cos 4x dx அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இதுல வந்து இந்த 1ம் 1/2 வந்து நம்பர்ஸ். அப்ப இவங்களை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1/4 ஆஃப், ஸோ 3/2 இவங்க எல்லாருமே தனித்தனியா இன்டகிரேட் பண்ணும். ஸோ 3/2 dx தனியா எழுதிக்கலாம். அடுத்து இவங்களுக்கு தனியா இன்டகிரேட் பண்ணும். ஸோ 1/2 வெளியே எடுத்துட்டு இன்டகிரேஷன் ஆஃப் cos 8x dx பிளஸ் இவங்க கிட்ட 2 வெளியில எடுத்துட்டு இன்டகிரேஷன் ஆஃப் cos 4x dx இப்படி எழுதிக்கோங்க. இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க. ஸோ வெளியே இருக்க 1/4 அங்கேயே தான் இருக்கு. உள்ள வந்து 3/2x பிளஸ் இங்க ஒரு 1/2 இருக்கு. காசை பண்ணும்போது sin 8xன்னு வந்திருக்கும். திருப்பி 8xல இருந்து ஒரு 8 கிடைச்சிருக்கும். இந்த 2 அப்படியே தான் இருக்கும். cos 4x இன்டகிரேட் பண்ணும்போது sin 4x, டினாமினேட்டர்ல ஒரு 4 வந்திருக்கும். பக்கத்துல வந்து பிளஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுல கேன்சல் பண்ண முடியிற டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1s are, இது 2s are அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இந்த 1/4 உள்ள எடுத்துட்டு போயிடலாம். ஸோ 4 2s are, இங்க டினாமினேட்டர் 8 ஆயிருக்கும். இங்க 8 2s are 16 இருக்கு. 16 4s are 64. அப்புறம் இங்க 4 இந்த 2 மல்டிபிள் பண்ணா 8 வந்திருக்கும். இப்படி எழுதி உங்க ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 12ல இன்டகிரேஷன் ஆஃப் sin ஸ்கொயர்ட் பை 1 plus cos x அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கீழே வந்து காஸ் ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ மேலே காஸ் கொண்டு வந்துட்டு ஈஸியாக எழுதிடலாம். அதாவது பேசிக்காவே சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் வந்து 1 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் கிளாஸ் 10ல இருந்து. இப்போ இதுல இருந்து நமக்கு சைன் ஸ்கொயர்ட் எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா இங்க இருக்கிற பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் அங்கே போனால் என்ன ஆகும், மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு மாறிடும். ஸோ இது மட்டும் இல்லாம 1 வந்து நம்ம 1 ஸ்கொயர்னு கூட அசியூம் பண்ணிக்கலாம். இன்னொரு ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதிக்க முடியும். ஸோ இந்த ப்ரொசீஜர்ல முதல்ல இந்த சைன் ஸ்கொயர்டை வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். கீழே வந்து நம்ம கிட்ட 1 பிளஸ் காஸ் எக்ஸ் இருக்கு. நியூமரேட்டர்ல இருக்கிற 1 வந்து 1 ஸ்கொயர்னு யோசிச்சோம்னா இது பார்க்க ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் மாதிரி இருக்கு. அப்போ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி தானே அவங்களோட எக்ஸ்பென்ஷன். அப்போ 1 பிளஸ் காஸ் எக்ஸ் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிட்டா டினாமினேட்டர்ல நம்ம கிட்ட ஒரு 1 பிளஸ் காஸ் எக்ஸ் இருக்கு. 1 பிளஸ் காஸ் எக்ஸ் 1 பிளஸ் காஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணுங்க, மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் இந்த காஸ் எக்ஸ் ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணிருங்க, காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். அவ்வளோதான். 1 பண்ணும்போது டிஎக்ஸ் இருக்கிறதுனால வெறும் எக்ஸ் மட்டும் வரும். காஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணும்போது சைன் எக்ஸ்ன்னு வந்திருக்கும். பக்கத்தில் பிளஸ் சின்னு போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் 2x மைனஸ் காஸ் ஆல்ஃபா பை காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா டிஎக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசிக்காவே காஸ் 2xோட 3 ஃபார்மேட்ல இது நம்மளோட காஸ் ஃபார்முலா. 2 cos squared x minus 1 அப்படின்னு கூட நம்மளால எழுதிக்க முடியும். ஏன்னா கீழேயும் காஸ் ஃபார்ம் தானே இருக்கு, அதனால காஸ்ல மாத்திக்கலாம் நம்ம. ஸோ இந்த cos 2x அப்படின்றத 2 cos squared x minus 1 அப்படின்னு எழுதிட்டு மைனஸ் cos 2 ஆல்ஃபா அப்படின்றத வந்து 2 cos squared alpha minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இதே ஃபார்முலா தான். இங்க 2 ஆல்ஃபா இருக்கிறதுனால இங்க ஆல்ஃபான்னு வந்தது.
டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. cos x மைனஸ் cos ஆல்ஃபா அப்படியே இருக்கட்டும். இங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்கு. இந்த மைனஸை உள்ள கொண்டு போயிடலாம். அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் 2 cos ஸ்கொயர்ட் x மைனஸ் 1 இருக்கு. இதை மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது மைனஸ் 2 cos ஸ்கொயர்ட் ஆல்ஃபா பிளஸ் 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். டினாமினேட்டர்ல வந்து cos x மைனஸ் cos ஆல்ஃபான்னு இருக்கு. இங்க வந்து dx மைனஸ் 1 பிளஸ் 1 என்ன ஆயிருக்கும்? கேன்சல் ஆயிருக்கும். இப்போ மேல நியூமரேட்டர்ல வந்து 2 காமனா இருக்குல்ல, 2 இப்படி வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்துட்டோம்னா இவங்க கிட்ட cos ஸ்கொயர்ட் x இருக்கும், இவங்க கிட்ட cos ஸ்கொயர்ட் ஆல்ஃபா இருக்கும். ஸோ cos ஸ்கொயர்ட் x மைனஸ் cos ஸ்கொயர்ட் ஆல்ஃபா அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த டேர்ம் பார்க்கறதுக்கு a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் மாதிரியே இருக்கு பாருங்களேன். நியூமரேட்டர் a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்டுன்னு இருந்தா உங்களோட எக்ஸ்பான்ஷன் a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b அப்படின்னு நம்ம எழுதுவோம்ல, அதை தான் நம்ம இப்போ இங்கே எழுத போறோம். ஸோ இது வந்து a பிளஸ் b a மைனஸ் பின்னு பிரிக்கிறோம். இங்க மேல மல்டிபிள் இருக்க 2 வெளில எடுத்துக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் இதை வந்து cos x பிளஸ் cos ஆல்ஃபா அப்படின்னு ஒரு டேர்மும் cos x மைனஸ் cos ஆல்ஃபா அப்படின்னு ஒரு டேர்மும் கிடைக்கும் எக்ஸ்பான்ஷன்ல. டினாமினேட்டர்ல நம்ம கிட்ட cos x மைனஸ் cos ஆல்ஃபா தான் இருக்கு. இந்த cos x மைனஸ் cos ஆல்ஃபாவும் cos x மைனஸ் cos ஆல்ஃபாவும் கேன்சல் ஆயிருக்கும். இப்போ ரிமைனிங் டேர்ம் வெளியே ஒரு 2 இருக்கு. உள்ள வந்து cos x பிளஸ் cos ஆல்ஃபா dxன்றதா நம்மளோட எக்ஸ்பான்ஷன். இதான் நம்மளோட ஃபைனல். அடிஷன்ல தான் இருக்கு. தனித்தனியா என்ன பண்ணிடலாம்? இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ 2 அப்படியே இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் cos x dx பண்ணணும். பிளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் cos ஆல்ஃபா dx பண்ணணும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க x இருக்கு. இதை வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணும்போது தான் இது வந்து வேரியபிள். ஸோ cos x பண்ணும்போது என்ன வரும்னா sin x ன்னு வரும். வெளியில 2 இருக்கு. cos x இன்டகிரேட் பண்ணா sin x ன்னு கிடைச்சிச்சு. ஆனா cos இது வந்து ஆல்ஃபா, இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x நம்ம பண்றோம். இது வந்து வெறும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ cos ஆல்ஃபாவை sin ஆல்ஃபா நம்மளால எழுத முடியாதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. cos ஆல்ஃபா கான்ஸ்டன்ட்னால வெளில போயிடும். வெறும் dx தான் இன்டகிரேட் ஆகும். அப்போ இதுல பிளஸ் cos ஆல்ஃபா அங்கே தான் இருக்கும். dx இன்டகிரேட் பண்ணி xன்னு வந்திருக்கும். பக்கத்துல பிளஸ் cன்னு போட்டீங்கன்னா அதுதான் உங்களோட சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 14 பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் cos x மைனஸ் sin x பை 1 பிளஸ் sin 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பேசிக்கா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 1 பிளஸ் sin 2x வந்து sin x பிளஸ் cos x ஹோல் ஸ்கொயர்னோ இல்ல cos x பிளஸ் sin x ஹோல் ஸ்கொயர்னோ நம்ம எழுதுவோம். அது எப்படி எழுதுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல. இப்போ 1 பிளஸ் sin 2x அப்படின்னு இருக்குல்ல கொஸ்டின், இதுல இந்த 1ன்றத வந்து sin ஸ்கொயர்ட் x பிளஸ் cos ஸ்கொயர்ட் x அப்படின்னு பிரிச்சு கூட எழுதிக்கலாம் நம்ம. ஏன்னா இதுதான் 1. sin 2x ஓட ஃபார்முலா என்ன? 2 டைம்ஸ் sin x cos x அப்படின்னு தானே நம்ம யூஸ் பண்ணுவோம் கிளாஸ் 11ல. sin 2x ஓட ஃபார்முலா இது பாருங்களேன், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab மாதிரியே இல்லை. அப்போ நம்ம இது என்னன்னு சொல்லிடலாம்னா sin x பிளஸ் cos x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ எங்கெல்லாம் 1 பிளஸ் sin 2x என்ற டேர்மை பார்க்குறீங்களோ sin பிளஸ் cos த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சு அப்படின்னா அது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்ல இந்த இடத்துல மைனஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுதிப்போம். sin மைனஸ் காஸும் அப்ளை பண்ணலாம், காஸ் மைனஸ் சைனும் நம்ம அப்ளை பண்ணலாம் இங்கே மைனஸ் வரும்போது. ஸோ உனக்கு கொஸ்டினுக்கு என்ன ஆப்டா இருக்கோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். சரி, இப்போ இந்த கொஸ்டின்ல நியூமரேட்டர் அப்படியே இருக்கு, cos x மைனஸ் sin xன்றது அப்படியே இருக்கு. டினாமினேட்டர்ல இருக்க 1 பிளஸ் sin 2x நம்ம என்னென்ன எழுதிக்கலாம்? sin பிளஸ் cos த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். sin x பிளஸ் cos x த ஹோல் ஸ்கொயர் இதை நீங்க டைரக்டாவே எழுத முடியும். ஏன்னா இது இதோட ஃபார்முலான்னு கூட நீங்க படிச்சுக்கலாம் இல்லைன்னா. ஸோ இப்படி எழுதிட்டு டினாமினேட்டர் என்னென்ன அசியூம் பண்ண போறோம்? டீன்னு அசியூம் பண்ண போறோம். ஸோ லெட் அஸ் டேக் sin x பிளஸ் cos x வந்து டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ sin x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x வரும், cos x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin x அப்படின்னு வரும். டீயை டிஃபரன்ஷியேட் பண்ண dt பை dxன்னு வரும் இல்லையா, அந்த dx இந்த பக்கம் எழுதிக்கலாம் நம்ம. ஸோ இதான் நம்ம நியூமரேட்டர்ல இருக்கு பாருங்க. ஸோ இதை டீன்னு அசியூம் பண்ணா இது dtன்னு கிடைக்குது. நியூமரேட்டர்ல dtயும் டினாமினேட்டர்ல t இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதனால t ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். t ஸ்கொயர்ட மேல எடுத்துட்டு போனோம்னா t பவர் மைனஸ் 2 dt அப்படின்னு கிடைக்குது. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் x பவர் n பேட்டர்ன்ல இருக்கு பாருங்க. x பவர் n இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? x பவர் n பிளஸ் 1 பை n பிளஸ் 1 பிளஸ் cன்னு எழுதுவோம் இல்லையா. இப்போ t பவர் மைனஸ் 2ன்றத t பவர் மைனஸ் 2 பிளஸ் 1 பை மைனஸ் 2 பிளஸ் 1 பிளஸ் cன்னு எழுதணும். அப்போ t பவர் மைனஸ் 1 பை மைனஸ் 1 பிளஸ் c அப்படின்னு கிடைக்குது. இதுல t பவர் மைனஸ் 1 வந்து பிளஸ் 1 ஆக்கணும்னா டினாமினேட்டருக்கு எடுத்துட்டு போயிடலாம். ஸோ மைனஸ் இருக்கு, 1 பை t பிளஸ் c அப்படின்னு கிடைக்குது. tக்கு பதிலாக நம்மளோட சப்ஸ்டியூஷன் என்னது? sin x பிளஸ் cos x மைனஸ் 1 பை sin x பிளஸ் cos x அப்படின்னு எழுதிட்டு பக்கத்துல பிளஸ் cன்னு போட்டீங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் tan cube of 2x மல்டிபிள் பை secant 2x dx அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த கியூபை வந்து முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்கொயரும் ஒரு நார்மல் டேர்மா எழுதிக்கலாம். அதாவது tan ஸ்கொயர் 2x மல்டிபிள் பை
tan x அப்படின்னு எழுதலாம்ல. எழுதுனா இந்த கியூப் கிடைக்கும். கியூப் இப்படி பிரிச்சுக்கலாம். இது வந்து secant 2x அப்படின்னு இருக்கு நம்ம கிட்ட. ஸோ இதுல வந்து நம்மளோட டிஃபரன்ஷியேஷன்ல secant x பண்ணும்போது secant x tan xன்னு வரும்ல. ஸோ secant x tan x இங்க இருக்கு. அப்ப இதை வந்து நம்ம secant ஃபார்முக்கு மாத்திக்கிட்டோம்னா சப்ஸ்டியூஷன்ல வேல்யூ கொண்டு வந்துடலாம். ஸோ மேல இங்க tan ஸ்கொயர்ட் இருக்கு. tan ஸ்கொயர்டுன்றது நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்ச ஐடென்டிட்டி 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்றதை நம்ம secant ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதுவோம். நம்மளுக்கு இப்ப tan ஸ்கொயர் தான் வேணும். இப்போ tan ஸ்கொயர் வேணும்னா இங்க இருக்கிற +1 அங்க போனா என்ன ஆகும்? -1 ஆகும். அப்போ secant ஸ்கொயர் தீட்டா -1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்க இன்டகிரேஷன் ஆஃப் secant ஸ்கொயர் tan ஸ்கொயர் 2x எடுத்துட்டு secant ஸ்கொயர் 2x -1 அப்படின்னு எழுதிடலாம். இந்த டேர்மை மட்டும் இப்படி எழுதியிருக்கோம். இங்க மல்டிபிள் இருக்கிற இந்த tan 2x மல்டிபிள் பை secant 2x வந்து அங்கேயே தான் இருக்கு. இங்க வித் ரெஸ்பெக்ட் டு dx அங்கேயே தான் இருக்கும். இப்போ இதுல வந்து 2 டேர்ம் இருக்கு. மைனஸ்ல இருக்கு. இங்க வெளியில இருக்கிறவங்க இவங்க கூட ஒரு தடவை இன்டகிரேட் ஆவாங்க. இந்த 1 கூட ஒரு தடவை மல்டிபிள் ஆவாங்க. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இவங்க கூட ஒரு தடவை மல்டிபிள் பண்ணிக்கலாம் இந்த வெளியில இருக்க டேர்ம்ஸை. அப்போ secant ஸ்கொயர் 2x மல்டிபிள் பை tan 2x secant 2x அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இந்த 1 கூட பண்ணும்போது மைனஸ் tan 2x secant 2x அப்படின்னு வந்திருக்கும். இங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இந்த tan 2x secant 2x இவங்க கூட ஒரு தடவை மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இவங்க கூட ஒரு தடவை மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ சப்ஸ்டியூஷன் எடுங்க. சப்ஸ்டியூஷன்ல secant 2x வந்து tன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்றோம். secant x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant x tan x. அப்ப secant 2x tan 2x அப்படின்னு வந்திருக்கும். திருப்பி 2x பண்ணா ஒரு 2 மல்டிபிள் வரும். அதை இங்க எழுதியிருக்கணும். t பண்ணும்போது dt by dxன்னு வரும். இப்போ இந்த secant 2xும் tan 2xும் இங்க இருக்கு. இந்த 2 மட்டும் நம்ம கிட்ட இல்ல. 2 இங்க கொண்டு போயிட்டு dx இங்க கொண்டு வந்துக்கலாம். அப்ப secant 2x மல்டிபிள் பை tan 2x dx அப்படின்றது வந்து dt by 2 ஓட வேல்யூ. ஸோ இதை இங்க நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இது secant ஸ்கொயர் 2xல secant 2x தான் நம்மளோட t. இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை t ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். secant 2xும் tan 2xும் மல்டிபிள் இருந்துச்சுன்னா அது வந்து dt by 2 ஓட வேல்யூ. அப்ப இங்க dt by 2 அப்படின்னு எழுதியிருக்கணும். ஸோ இவங்களுக்கு நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டோம். இந்த டேர்ம் வந்து நார்மல்ல secant x into tan x இருக்கு பாருங்க. secant into tan க்கு நமக்கு டைரக்டா இன்டகிரேஷன் இருக்கு. நமக்கு secant x ன்னு கிடைச்சிரும். ஸோ இவங்களை நம்ம t சப்ஸ்டியூஷன் எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படியே secant 2x into tan 2x ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நமக்கு டைரக்டா இன்டகிரேஷன் இருக்கிறதுனால. ஸோ இதுல 1/2 வெளில எடுத்துக்கலாம். வெளில எடுத்துட்டோம்னா வெறும் t ஸ்கொயர் தான். t ஸ்கொயர்ன்றது x பவர் n பேட்டர்ன். இன்டகிரேட் பண்ணும்போது x பவர் n plus 1/n plus 1 t cube by 3 அப்படின்னு வந்திருக்கும். மைனஸ் இது பார்க்க tan 2x secant 2x tan 2x இருக்கு. அதாவது secant x tan x வந்து இன்டகிரேட் பண்ணும்போது secant x தானே வரும். அப்ப secant 2x அப்படின்னு வந்திருக்கும் நமக்கு. இங்க 2x பண்ணும்போது திருப்பி ஒரு 2 வரும்ல. அந்த 2 நம்ம டினாமினேட்டர்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு போடணும். tக்கு பதிலாக நம்ம இங்க எடுத்த சப்ஸ்டியூஷன் secant 2x அதைங்க ரீப்ளேஸ் பண்ணிருங்க. இங்க 2 3s are 6ன்னு வந்துரும். t கியூபுக்கு பதிலா secant cube 2x ன்னு கிடைச்சிருக்கும். மைனஸ் 1/2 ஆஃப் secant 2x plus c அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து 16th கொஸ்டின் பார்க்கலாம். tan power 4x dx அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ tan power 4 அப்படின்றத நம்ம வந்து என்னென்னு எழுதிக்கலாம்னா tan squared x the whole squareன்னு எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட tan squaredக்கு தான் ஃபார்முலா இருக்கு. ஏன்னா tan squared x அப்படின்றத நம்மளால என்னென்னு எழுதிக்க முடியும்னா secant squared x minus 1 எழுதிக்கலாம். முதல் அந்த 10th standard ஐடென்டி யூஸ் பண்ணி. இப்போ இதுல வந்து tan squared xன்னு இருக்கு. இந்த tan squared x the whole squared அப்படின்றத tan squared x multiple by tan squared xன்னு முதல்ல எழுதிக்கோங்க. 2 தடவை எழுதிக்கோங்க. இதுல ஒரு tan மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு ஃபார்முலா கனெக்ட் பண்ண முடியும். அதுக்காக tan squared வந்து secant squared x minus 1ன்னு எழுதிட்டோம். இந்த வெளியில வந்து ஒரு tan squared x இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த tan squared உள்ள எடுத்துட்டு போயிடலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் secant squared x into tan squared x இருக்கு. மைனஸ் tan squared x இருக்கு. tan squared x 1 கூட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு tan squared x அப்படின்னு கிடைக்கும். இங்க dx இருக்கு. இப்போ நார்மல் சப்ட்ராக்ஷன் வந்தாச்சு. இவங்க தனியாக இன்டகிரேட் பண்ணணும், இவங்களை தனியாக இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது secant squared x tan squared x அப்படின்னு இருக்கு dx மைனஸ் இங்க வந்து tan squared x மட்டும் இருக்கு. tan squared x வந்து டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால secant squared x minus 1 அப்படின்னு நம்ம இவங்களை எழுதிக்கலாம். secant squared x minus 1 இங்க வந்து dx அப்படின்னு இருக்கு. இவங்க பாருங்களேன் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கிறதுனால இங்க ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். let us assume t is equal to tan x.
ஸோ 2 பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt பை dx இஸ் ஈக்குவல் டு டேனை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்கும். இங்கே இருக்கிற dxஐ நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். இந்த டேனை வந்து டீன்னு எழுதும் போது சீக்கன் ஸ்கொயர் dx வந்து என்னவா மாறி இருக்கு dtயாக கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த கொஸ்டினில் இந்த பிளேஸில் இப்படி மாறிடும் இங்கே. ஸோ இன்டகிரேஷனாக இந்த டேர்ம் வந்து டி ஸ்கொயர்ட் ஆயிடுச்சு. இந்த சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸும் டிஎக்ஸும் டிடின்னு வந்திருக்கும். ஸோ இது என்ன இன்டகிரேட் பண்ணல, சப்ஸ்டியூஷன் எடுத்திருக்கோம். மைனஸ் இங்கே சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணிடலாம். சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது tan x அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்புறம் -1 dx இன்டகிரேட் பண்ணும்போது -x அப்படின்னு கிடச்சிருக்கும். இவங்களுக்கு வந்து ப்ளஸ் சி. இங்கே டி ஸ்கொயர்டை இன்டகிரேட் பண்ணும்போது t³/3 மைனஸ் உள்ள கொண்டு போனோம்னா -tan x, இது மைனஸ் உள்ள கொண்டு போனோம்னா +x + c அப்படின்னு கிடைக்குது. டீக்கு பதிலாக நம்ம எடுத்திருந்த சப்ஸ்டியூஷன் என்னது tan x தானே, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் tan x³/3 மைனஸ் tan x +x + c அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இப்போ இது வந்து டினாமினேட்டரில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது நியூமரேட்டர், டினாமினேட்டர் அண்ட் டிவிஷனும் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருந்ததுன்னா டேரெக்டாக நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ இது முதல்ல நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து பைனாமியல் அடிஷனில் இருக்கிறதுனால இந்த டேர்முக்கும் இந்த டினாமினேட்டர் இருக்குது, இந்த டேர்முக்கும் இந்த டினாமினேட்டர் இருக்குது, ரெண்டு பேருக்கும் பிரிச்சுக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் sin³ x டிவைடட் பை டினாமினேட்டரில் ஒரு sin² xும் ஒரு cos² xும் இருக்குது. ப்ளஸ் இவங்க cos³ x கீழேயும் அதே டினாமினேட்டர் எழுதிக்கலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் அது காமன் தான். sin² x cos² xன்னு இருக்குது. இங்கே dx sin³ xும் இங்கே sin² xும் இருக்குது. ஸோ க்யூபில் வந்து 3 சைன் இருக்கு இல்லையா, அந்த 3 சைனில் 2 சைனை நம்ம கேன்சல் பண்ணி பேலன்ஸ் 1 இங்கே இருக்கும். அதே மாதிரி இங்கே cos²ம் cos³ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ரிமைனிங் வந்து 1 மட்டும் இருக்கும். இப்போ ரிமைனிங் டேர்ம் வந்து இங்கே நியூமரேட்டரில் ஒரே ஒரு sin x இருக்குது, டினாமினேட்டரில் cos² x இருக்குது. cos² xை நம்ம பிரித்து cos x × cos x அப்படின்னு எழுதிக்கலாம். இவங்ககிட்ட நியூமரேட்டரில் ஒரு cos x இருக்கீங்க, டினாமினேட்டரில் sin² x இருக்குது. அப்போ sin x மல்டிபிள் பை sin x அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்குது. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இங்கே sin பை காஸ்ன்றதை tan x அப்படின்னும் 1 பை காஸ்ன்றதை வந்து சீக்கண்ட் x அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இவங்க வந்து காஸ் பை சைனன்னு இருக்கிறத வந்து காட் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். 1 பை சைனன்னு இருக்கிறத என்னென்னு எழுதிடலாம், கொசிகண்ட் எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். இங்கே டிஎக்ஸ். இப்போ ரெண்டு டேர்ம் வந்து அடிஷனில் வந்தாச்சு. இவங்கள தனியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம், இவங்கள தனியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இவங்க ரெண்டு பேருக்குமே நமக்கு டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது. ஸோ சீக்கண்ட் எக்ஸ் tan xனாலும் tan x சீக்கண்ட் எக்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ இவங்களோட டைரக்ட் ஃபார்முலா படி உங்களை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு சீக்கண்ட் எக்ஸ் கிடைக்கும். காட் எக்ஸ் × கொசிகண்ட் எக்ஸ் மல்டிபிள் இருந்துச்சுன்னா அவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இவங்களை இன்டகிரேட் பண்ணி நமக்கு சீக்கண்ட் எக்ஸ் கிடைச்சிருக்கும், இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ்ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டு உங்களோட ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. cos 2x + 2 sin² x பை cos² x வந்து இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிவிஷனில் இருக்குது. முதல்ல இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி நார்மல் டேர்முக்கு கொண்டு வந்துக்கலாம். cos 2xோட ஃபார்முலா cos 2x அப்படின்றத இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் எழுதுறதா இருந்தால் 1 - 2 sin² x அப்படின்னு நம்மளால எழுத முடியும். ஸோ அதை எழுதிக்கலாம். இங்கே இந்த cos 2x எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 1 - 2 sin² xன்னு எழுதிடலாம். இங்கே ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ப்ளஸ் 2 sin² x இருக்குது, டினாமினேட்டரில் வந்து cos² x இருக்குது. இதில் இந்த மைனஸும் இந்த ப்ளஸும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் டேர்ம்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ஒரு 1ம் டினாமினேட்டரில் cos² xும் இருந்திருக்கும். 1 பை cos² x அப்படின்றது உங்களோட sec² x sec² x dx அப்படின்னு கிடைக்குது. sec² xக்கு வந்து டைரெக்டாக இன்டகிரேட் ஃபார்முலா இருக்குது. sec² xை வந்து டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், tan x கிடைக்கும். ஸோ tan x + c அப்படின்றதான் ஃபார்முலா. ஸோ இது டைரக்ட் ஃபார்முலாவில் இருக்கிறதுனால இதை tan x + c அப்படின்னு எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டினாமினேட்டரில் மட்டும் டேர்ம்ஸ் இருக்குது, அது மல்டிபிளில் இருக்குது. ஸோ பேசிக்காகவே டிவிஷன்லேயோ மல்டிப்ளிகேஷன்லேயோ டேர்ம்ஸ் இருந்தால் நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியாது இல்லையா, அடிஷன் சப்ட்ராக்ஷனும் கொண்டு வரணும் கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணி. ஸோ இதில் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இந்த நியூமரேட்டரில் இருக்க 1க்கு பதிலாக நம்மளால sin² x + cos² x அப்படின்னு நம்மளால எழுத முடியும். டினாமினேட்டர் அப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த sin² கீழே இந்த டினாமினேட்டர் ஒரு தடவை, cos² கீழே இந்த டினாமினேட்டர் ஒரு தடவை எழுதிட்டு இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே sin² இருக்கு, இங்கே சைன் இருக்கு. sin²ல இருக்க ஒரு சைனும் இந்த சைனும் கட் ஆயிருக்கும். இப்போ இங்கே cos²ம் cos³ இருக்கு. நம்ம கேன்சல் பண்ணும்போது சப்போஸ் நம்ம cos² மொத்தமாக கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா
இங்க ஒரே ஸோ காஸ் ஸ்கொயர்டும் காஸ் கியூப்ல இப்ப நம்ம காஸ் ஸ்கொயர்ட கேன்சல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் 1/sin ஒரு காசும் வந்துரும். அப்போ கொசிகென்ட்டும் சீக்கன்ட்டும் வரும் நமக்கு. ஆனா கொசிகென்ட்டுக்கும் சீக்கன்ட்க்கும் நம்ம கிட்ட என்ன இல்ல ஃபார்முலா கிடையாது. ஸோ அதனால காஸ் ஸ்கொயர்ட கேன்சல் பண்ணாம ஒரு காஸ் மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்கிற ஒரு காசும் இங்க இருக்கிற ஒரு காசையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப 3 வந்து 2 ஆயிடும். இந்த 2 வந்து ஒரு காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க ரிமைனிங் என்ன இருக்கும்னு பாருங்கன்னா நியூமரேட்டர்ல ஒரு sin x இருக்கும். டினாமினேட்டர்ல காஸ் கியூப் இருந்துச்சு. காஸ் கியூப்ன்றத வந்து காஸ் எக்ஸ் மல்டிபிள் பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கோங்க. ஏன்னா அப்பதான் அதை டேன்லயும் சீக்கண்ட்லயும் மாற்ற முடியும். பிளஸ் அதே மாதிரி இங்க காஸ் பை சைன் இருக்கு. காஸ் பை சைன்ன்றதை நம்ம என்னன்னு எழுதிடலாம் காட் எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். அப்புறம் 1 பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்கு. காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் என்னன்னு எழுதிக்கலாம்னா சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்கு. இப்போ இங்க சைன் பை காஸ்ன்றது வந்து tan x ஆயிடும். இங்க இருக்கிற 1 பை காஸ் ஸ்கொயர்ட் வந்து சீக்கண்ட் ஸ்கொயர்ட் ஆயிடும். பிளஸ் இங்க காட்டுக்கும் சீக்கண்ட் ஸ்கொயருக்கும் நம்ம கிட்ட ஐடென்டி கிடையாது இல்லையா? ஆனா காட்டை வந்து நம்மளால என்னன்னு எழுத முடியும் 1 பை டேன்னு எழுதிக்கலாம். அப்ப சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸோ காட்டை வந்து 1 பை டேன் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ டேன் எக்ஸும் சீக்கண்ட் எக்ஸும் வந்து நல்லா கனெக்ட் ஆயிருக்கும் பாருங்களேன். இப்ப நம்மளோட tan x வந்து நம்ம tன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது tan x ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்து சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ். அப்ப சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் dxன்றது நம்ம என்னன்னு எழுதிக்கலாம் dtன்னு எழுதிக்கலாம். ஸோ இவங்களுக்கும் தனியா இன்டெகிரேட் பண்ண போறோம், இவங்களையும் தனியா இன்டெகிரேட் பண்ண போறோம். இந்த ஒரே ஒரு சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி முதல் டேர்ம். ஸோ இப்போ சப்ஸ்டியூஷன்ல இன்டெகிரேஷன் ஆஃப் tan x வந்து tன்னு எடுத்தோம்ல. அப்ப இது t. இந்த சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் இந்த dx வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு. சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸும் dxும் என்னவோ மாறி இருக்கும், இங்க dtயா மாறி இருக்கும். பிளஸ் அதே மாதிரி இவங்களுக்கு இன்டெகிரேஷன் எடுக்கும்போது மேல வந்து சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் dx இருக்கு, அது dtயா மாறிடும். டினாமினேட்டர்ல tan x இருக்கு. tan x வந்து நம்ம என்னன்னு எழுதிடலாம் tன்னு எழுதிக்கலாம். இப்போ இது வந்து t பவர் 1, இது வந்து 1 பை t. t பவர் 1 இன்டெகிரேட் பண்ணும்போது t ஸ்கொயர்ட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். 1 பை t இன்டெகிரேட் பண்ணும்போது log t அப்படின்னு கிடைக்கும் டைரக்ட் ஃபார்முலால. பிளஸ் cன்னு எழுதிடலாம். tக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் என்னது tan x தானே. அப்ப t வர இடத்துலலாம் tan x போட்டுருங்க. அப்ப tan x ஸ்கொயர்ட் பை 2 பிளஸ் log ஆஃப் tan x பிளஸ் c அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 20 பாருங்க. cos 2x பை cos x பிளஸ் sin x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரே கொஸ்டினை நிறைய மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். இது இப்படி கூட சால்வ் பண்ண முடியுங்க பாருங்களேன். இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் மேல இருக்க cos 2x அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டர்ல வந்து இது பார்க்க a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கு. அப்போ நம்ம இது என்னன்னு எழுதிடலாம் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. 2abனா 2 sin x cos x அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ நியூமரேட்டர்ல இருக்க cos 2xும் dxும் அப்படியே இருக்கட்டும். டினாமினேட்டர்ல cos ஸ்கொயர்ட் x பிளஸ் sin ஸ்கொயர்ட் xன்றதை நம்மளோட சின்ன கிளாஸ் ஐடென்டிட்டி 1ன்னு எழுதிடலாம். பிளஸ் 2 டைம்ஸ் sin x cos xன்றது யாரோட ஃபார்முலா sin 2x ஓட ஃபார்முலா. அப்போ இதை நம்ம sin 2xன்னு எழுதிக்கலாம். இப்போ டினாமினேட்டர் டேர்ம்ல sin 2x வருது, நியூமரேட்டர்ல cos 2x இருக்கு. நம்ம சின்ன சப்ஸ்டியூஷன் எடுத்துக்க போறோம். ஸோ டினாமினேட்டர்ல இருக்க 1 பிளஸ் sin 2x வந்து tன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 0 ஆயிடும். sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos 2x வரும். திருப்பி 2x பண்ணா ஒரு 2 கிடைக்கும். t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt பை dx அப்படின்னு வந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு இங்க cos 2xும் dxும் தானே வேணும். dx இங்க கொண்டு போயிட்டு 2 அங்க கொண்டு போய்க்கலாம். அப்போ cos 2x dx is equal to dt by 2 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இங்க சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம். இப்போ சப்ஸ்டியூஷன்ல இன்டெகிரேஷன் ஆஃப் cos 2x dxன்றது வந்து dt by 2, டினாமினேட்டர்ல t இருக்கு. ஏன்னா இதை தான் நம்ம tன்னு அசியூம் பண்ணியிருந்தோம். நியூமரேட்டர்ல இருக்க 1 by 2 வெளில எடுத்துட்டு வந்துட்டோம்னா dt by t அப்படின்னு கிடைக்குது. இது நம்மளோட இன்டெகிரேஷன் ஆஃப் 1 by x பேட்டர்ன்ல இருக்கு. 1 by x இன்டெகிரேட் பண்ணா log x அப்படின்றதான் நம்மளோட பேசிக் ரூல். ஸோ இந்த 1 by 2 அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. ஸோ 1 by t வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது log t அப்படின்னு கிடைக்கும். அப்போ log t plus c அப்படின்னு எழுதிடலாம். tக்கு பதிலாக நம்ம எடுத்திருக்க சப்ஸ்டியூஷன் என்னது 1 plus sin 2x அப்படின்றது தான். ஸோ half of log of 1 plus sin 2x அப்படின்னு கிடைக்குது. இது இன்னும் கூட கொஞ்சம் சிம்பிளிஃபை நம்மளால பண்ண முடியும். இப்போ 1 plus sin 2xன்றதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தானே கொண்டு வந்தோம். இது யாரோட வேல்யூன்னு பாருங்களேன். cos x plus sin x ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம இப்படி மாத்திருக்கோம். அப்போ 1 plus sin 2x நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம்னா sin plus cos the whole squared அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ half of log of cos x plus sin x. ஸோ tக்கு நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் 1 plus sin 2x. 1 plus sin 2xன்றது யாரோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 1 plus sin 2x வந்து இதுல இருந்து கிடைச்சது. இது யாரோடதுன்னா sin plus cos ஓட ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. அப்போ 1 plus sin 2x நம்ம என்னன்னு கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் cos x plus sin x ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இது பார்க்கும்போது
log of a power b மாதிரி இருக்கா? இந்த பவர் இப்படி முன்னாடி கொண்டு போக முடியும்ல நம்மளால லாகோட ரூல்ல. அதனால இந்த ஸ்கொயரை வந்து இப்படி முன்னாடி கொண்டு போயிட்டு ஸ்கொயரையும் 2வையும் கட் பண்ணிட்டா log of cos x plus sin x plus c அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். இதே கொஸ்டினை இது கொஞ்சம் லென்த்தியா இருக்கிறதுனால இந்த மெத்தட்ல கூட நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ சேம் கொஸ்டின் நம்ம இதில் a plus b the whole squareல எக்ஸ்பேண்ட் பண்ணோம்ல, அப்படி பண்ணாம cos 2x ஓட ஃபார்முலா வந்து cos squared x minus sin squared x இருக்குல்ல, அந்த மாதிரி எழுதிக்கலாம் நியூமரேட்டர். எழுதிட்டோம்னா இது பார்க்க a squared minus b squared மாதிரி இருக்கா, a plus b a minus b பிரிக்க முடியும்ல. அப்போ இதை cos plus sin cos minus sin பிரிச்சு எழுதிட்டு இங்க வந்து ஸ்கொயர் ஃபார்ம் இருக்கு cos plus sinல. அப்போ இங்க இருக்கிற ஒரு cos plus siனும் இங்க இருக்கிற cos plus sinே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மேல ஒரு cos minus siனும் டினாமினேட்டர்ல ஒரு cos plus siனும் இருக்கும். இப்போ நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் டினாமினேட்டர்ல இருக்க cos x plus sin x அப்படின்றத வந்து cos plus sin x வந்து tன்னு எழுதிட்டோம் அப்படின்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin xும் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos xும் வரும். t டிஃபரன்ஷியேட் பண்ணா dt by dx, அந்த dx நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். இதுதான் நம்ம நியூமரேட்டர்ல இருக்கு பாருங்க இங்க. ஸோ டினாமினேட்டர்ல இருக்க டேர்ம் நம்ம tன்னு அசியூம் பண்ணோம்னா நியூமரேட்டர்ல dt கிடைக்குது. அப்போ இது 1/t மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு, அதாவது 1/x ஃபார்ம்ல இருக்கு. 1/x இன்டகிரேட் பண்ணா log x அப்படின்றது கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி இது log t plus c அப்படின்னு வந்துடும். ஸோ log of tக்கு பதிலாக நம்ம எடுத்திருக்க சப்ஸ்டியூஷன் என்னது, sin x plus cos xல. அப்போ sin x plus cos xன்னு போட்டு பக்கத்தில் plus cன்னு போட்டால் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருது. ஃபர்ஸ்ட் மெத்தட் விட இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கு. இப்போ இதில் வந்து sin inverse of cos x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே sin inverseனா இங்கே உள்ள sin டேர்ம் கொண்டு வந்தால் நம்ம உங்களை ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா. அதனால ஃபர்ஸ்ட்டு cos x அப்படின்றத சைனுக்கு சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு தெரியும் sin 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து cos தீட்டா அப்படின்னு எழுதிப்போம். ஏன்னா 90 மைனஸ் தீட்டா அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டோட ஆங்கிள். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லா ரேஷியோஸுமே வரும், ஒருவர் எல்லாரும் இதில் பாசிட்டிவ் தான். ஸோ சைன் இன்வர்ஸோட ஃபங்க்ஷன்ஸும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அதனால நம்ம இது என்னென்னு எழுதிக்கலாம்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸை வந்து சைன் 90 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே எக்ஸ் இருந்ததுனால இங்கே எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள்ன்றதுனால சைன் இன்வர்ஸையும் சைனை என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் நம்மக்கிட்ட π/2வும் மைனஸ் எக்ஸ் மட்டும் தான் இருந்திருக்கும். ஸோ இது நார்மல் சப்ட்ராக்ஷனில் இருக்கிறதுனால இவங்களை தனியாக இன்டகிரேட் பண்ணிடலாம். π/2 dx மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட பேசிக் ரூல் இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என்னன்னு இருந்ததுன்னா அவங்க இன்டகிரேட் பண்ணும்போது x பவர் n + 1/n + 1 அப்படின்னு கிடைக்கும். இது π/2ன்றது கான்ஸ்டன்ட், அது வெளில எடுத்துட்டோம்னா வெறும் dx தான் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு xன்னு கிடச்சிருக்கும். இது x பவர் 1, ஸோ இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது x பவர் 1 + 1/1 + 1, அப்போ x²/2 அப்படின்னு கிடச்சிருக்கும். பக்கத்தில் +ன்னு போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 22 வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின், இது ஒரு போர்ட் கொஸ்டினும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த உள்ளே இருக்கிற இந்த பார்ட் இன்டகிரேஷனுக்கு உள்ளே இருக்க இன்டகிரண்ட்டை மட்டும் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கடைசியாக இன்டகிரேஷன் பண்ணலாம். ஏன்னா இது டிவிஷனில் இருக்குது, மொரோவர் டினாமினேட்டர்லேயே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டேரெக்டாக நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ இவங்களை மட்டும் எடுத்து முதல்ல சால்வ் பண்ணிக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு மல்டிபிள் அண்ட் டிவைட் பை சைன் ஆஃப் a மைனஸ் b பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மட்டும் ப்ரொசீஜர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு டேர்மில் மேலேயும் கீழே ஒரே டேர்மால் மல்டிப்ளும் டிவைடும் பண்ணும்போது அதோட வேல்யூ என்ன ஆகாது, மாறாது. அப்போ சைன் a மைனஸ் பியால் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ நியூமரேட்டரில் 1 கூட மல்டிபிள் பண்ணும்போது சைன் a மைனஸ் b வரும். டினாமினேட்டரில் ஒரு சைன் a மைனஸ் b, ப்ராக்கெட்குள்ளே காஸ் x மைனஸ் a மல்டிபிள் பை காஸ் x மைனஸ் பின்ற டேர்ம் ஆல்ரெடி டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ எதுக்காக இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த a மைனஸ் பின்ற டேர்ம் இருக்கு இல்லையா, a மைனஸ் பி நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இவங்க கூட ஒரு ப்ளஸ் எக்ஸும் ஒரு மைனஸ் எக்ஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ மாறாது. ஸோ நான் இங்கே வந்து ஒரு மைனஸ் எக்ஸையும் அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் எக்ஸையும் ஒரு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். a மைனஸ் பின்ற டேர்மை இப்படி கூட எழுதலாம் அப்படின்றதுக்காக. ஒரே டேர்மால் ஆட் பண்ணி ஒரே டேர்மால் சப்ட்ராக்ட் பண்ண அவங்க வேல்யூ என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. இப்படி எழுதிட்டு நம்மளுக்கு டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் ஏவும் எக்ஸ் மைனஸ் பியும் தானே வேணும். இங்கே நமக்கு a மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குல்ல, மைனஸை வெளில எடுத்துருங்க. ஸோ மைனஸை வெளில எடுத்துட்டோம்னா இது எக்ஸ் மைனஸ் a அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இவங்கக்கிட்ட ஆல்ரெடி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் பி தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் பி அப்படியே இருக்கட்டும், ஏன்னா எக்ஸ் மைனஸ் பி தான் நம்மளுக்கு இங்கே வேணும். ஸோ இந்த டேர்ம் ப்ளஸில் இருக்குது, இந்த டேர்ம் மைனஸில் இருக்கிறதுனால எக்ஸ் மைனஸ் பி மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா இதே a மைனஸ் பி தான் திரும்பி வரும். அப்போ a மைனஸ் பின்ற டேர்மை எக்ஸ் மைனஸ் பி மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம், நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை நம்ம டேரெக்டாகவே எழுதிடுவோங்க. இந்த நியூமரேட்டரில் இருக்க இந்த எக்ஸ் மைனஸ் ஏக்கு பதிலாக இந்த டேர்மை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்போ சைன் ஆஃப் a மைனஸ் பின்றதை எடுத்துகிட்டு
எக்ஸ் மைனஸ் பி மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ டினாமினேட்டரில் எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த நியூமரேட்டர் பார்க்க சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் மாதிரி இருக்குது பாருங்கள். இது உங்களோட கிளாஸ் 11ஓட ஃபார்முலா தான். சைன் எக்ஸ் மைனஸ் ஒய்னு இருந்துச்சுன்னா சைன் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒன் எழுதிடலாம்ல. ஸோ அந்த பேட்டர்னில் இந்த நியூமரேட்டரை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கலாம். சைன் எக்ஸ்ன்றது வந்து இங்கே எக்ஸ் மைனஸ் பி, சைன் எக்ஸ் காஸ் ஒய், ஒய்ன்றது வந்து நம்மளோட எக்ஸ் மைனஸ் ஏ, மைனஸ் காஸ் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் பியும், சைன் ஆஃப் பின்றது வந்து எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ டினாமினேட்டர் எடுத்து எழுதணும். ஸோ டினாமினேட்டரில் நம்மக்கிட்ட இருக்கிற டேர்ம்ஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி, அப்புறம் உள்ளே வந்து காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ, காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி இருக்குது, மல்டிபிள் இருக்குது. இதில் இது மட்டும் கான்ஸ்டன்ட், ஏன்னா இதில் ஏபி மட்டும் தான் இருக்குது. ஸோ இவங்களை வந்து இப்படி வெளியில் வச்சுக்கலாம். 1/sin ஆஃப் ஏ மைனஸ் பின்றது அப்படியே வெளியில் இருக்கட்டும், ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். இப்போ இந்த நியூமரேட்டரில் வந்து 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இது மைனஸ்க்கு முன்னாடி ஒரு டேர்ம் பின்னாடி ஒரு டேர்ம். இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு கீழே இந்த டினாமினேட்டரை எழுதணும், இந்த 2வது டேர்முக்கு கீழே இந்த டினாமினேட்டரை எழுதணும். எழுதி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். முதல்ல நான் இந்த ஃபஸ்ட்டு டேர்மை எழுதி இதை டினாமினேட்டரை எழுதிக்கிறேன். ஸோ இப்படி பிரித்து எழுதிக்கலாம். எழுதிட்டு ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். இங்கே வந்து காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது, இங்கேயும் காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது பாருங்கள், இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவங்ககிட்ட இங்கே காஸ் எக்ஸ் மைனஸ் பி இருக்குது, இங்கேயும் காஸ் எக்ஸ் மைனஸ் பி இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே வெளியில் இருக்க இந்த 1/sin a மைனஸ் பி அப்படியே இருக்கும். இங்கே ஒரு sin எக்ஸ் மைனஸ் பி இருக்குது, இங்கே ஒரு காஸ் எக்ஸ் மைனஸ் பி இருக்குது. ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது சைன் பை காசுன்றது டேன் தானே, அப்போ இது டேன் எக்ஸ் மைனஸ் பி அப்படின்னு கிடச்சிரும். இங்கே sin எக்ஸ் மைனஸ் ஏ பை காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு இருக்குது. அப்போ ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணும்போது டேன் எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நார்மலாக டினாமினேட்டரில் மல்டிபிள் இருந்த கொஸ்டினை நம்ம நார்மல் சப்ட்ராக்ஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதை இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இன்டகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து ஃப்ரம் 1ன்னு கூட போட்டுக்கோங்க, நம்மளோட கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஸோ இதை எழுதிட்டேன். இது வந்து வெறும் கான்ஸ்டன்ட் நம்பர், ஏன்னா இதில் எக்ஸ் சைடில் இதை வெளில போட்டு இவங்களுக்கு மட்டும் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இன்டகிரேட் பண்ணும்போது இது பார்க்க tan x பேட்டர்னில் இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப் tan xோட ஃபார்முலா மைனஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படின்றது. இதில் மைனஸ் யூஸ் பண்ணாலும் இங்கே நம்ம சீக்கண்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ மைனஸ் யூஸ் பண்ணிங்கன்னா காஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வெளியில் இருக்கிற 1/sin ஆஃப் எக்ஸ் ஏ மைனஸ் பின்றது அப்படியே இருக்கட்டும். இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் மைனஸ் பி அப்படின்னு கிடைக்கும். இவங்க வந்து இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இன்டகிரேட் பண்ணும்போது இன்னொரு மைனஸ் வரும், அதனால் இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு கிடச்சிருக்கும். பக்கத்தில் இங்கே ப்ளஸ் சின்னு போட்டுடலாம். இது வந்து ப்ளஸ் லாக் ஏ மாதிரியும் இது மைனஸ் லாக் பி மாதிரியும், அதான் 2 லாக் டேர்ம் இருக்கும், ஒன்று ப்ளஸில் இருக்குது ஒன்று மைனஸில் இருக்குது. இதுவும் உங்களோட லாகோட ரூல். லாக் ஏ மைனஸ் லாக் பி அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணி லாக் ஆஃப் ஏ பை பி அப்படின்னு நம்மளால் எழுத முடியும் இல்லையா. ஸோ அப்படி தான் எழுத போகிறோம். இப்போது ப்ளஸில் இருக்க டேர்ம் வந்து எப்போவுமே நியூமரேட்டர்லேயும், மைனஸ் இருக்கிற டேர்ம் வந்து டினாமினேட்டர்லேயும் வரும். ஸோ இங்கே இருக்கிற வெளியில் இருக்க டேர்ம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இவங்க ரெண்டு பேரை மட்டும் ஜாயின் பண்ணி லாக் ஆஃப் ப்ளஸில் இருக்க டேர்ம் இவங்க தான், அதனால் இது மேலே வரும் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ. இதான் மைனஸில் இருக்க டேர்ம், இதுதான் டினாமினேட்டரில் வரும். அப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி அப்படின்னு எழுதிடலாம். லாக் இருந்துச்சுன்னா நம்ம பக்கத்தில் மாடுலஸ் போடுவோம், ஏன்னா உங்களுக்கு வந்து லாக் பக்கத்தில் நெகட்டிவ் நம்பர் அக்செப்டட் இல்லை அப்படின்றதுனால. ஸோ இப்படி எழுதிட்டு பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு சூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதோட இன்டகிரேஷன் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக அது டிவிஷனில் இருக்க நம்ம டேரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாதுல, அதனால் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் மேலே வந்து சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ், டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கோங்க. சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்குது, மைனஸ் இவங்ககிட்ட இங்கே காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் மல்டிபிள் பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு போட்டு இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்குது. இந்த சைன் ஸ்கொயர்ட் எக்ஸும் இந்த சைன் ஸ்கொயர்ட் எக்ஸும் கேன்சல் ஆகிருக்கும். இங்கே இருக்கிற காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸும் இங்கே இருக்க காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸும் கேன்சல் ஆகிருக்கும். இப்போ 1/காஸ் ஸ்கொயர்டுன்றது நம்ம என்னென்னு எழுதிடலாம்னா சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். 1/சைன் ஸ்கொயர்டுன்றது எப்படி எழுதிடலாம்னா கொசிக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு எழுதிட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்குது. இது நம்மளோட பேசிக் இன்டகிரேஷன் ரூல்ஸ். ஸோ இதான் நம்ம ரூல். சீக்கண்ட் ஸ்கொயர்டை பண்ணால் tan x வரும், கொசிக்கண்ட் ஸ்கொயர்டை பண்ணும்போது மைனஸ் காட் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம எழுதிடலாம். சீக்கண்ட் ஸ்கொயர்டை பண்ணும்போது tan x, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, கொசிக்கண்ட் ஸ்கொயர்டை பண்ணும்போது மைனஸ் காட் எக்ஸ் வரும். ஸோ மைனஸ் காட் எக்ஸ்ன்னு போட்டு பக்கத்தில் ப்ளஸ் சி. இது ரெண்டுமே வந்து மைனஸில் இருந்ததுனால இந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் காட் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கும். பக்கத்தில் ப்ளஸ் சி. இது உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இங்கே இருக்க பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்து 24th கொஸ்டினில், ஸோ இது வந்து டிவிஷனில் இருக்குது.
மேலே மல்டிப்ளிகேஷன் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. இது வச்சுன்னா சப்ஸ்டியூஷன் எடுத்து இது ஈஸியாக கொண்டு வர முடியுது பாருங்களேன். இ பவர் எக்ஸ் மல்டிபிள் பை எக்ஸ்ன்னு இருக்குல்ல காஸ் ஸ்கொயர்டோட ஆங்கிளில் அவங்களை வந்து டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இ பவர் எக்ஸ் மல்டிபிள் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு எடுத்துகிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. இது யூ இது வி மல்டிபிள் இருக்கும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ டேஷ் வி ப்ளஸ் யூ வி டேஷ் அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம் இல்லையா. ஸோ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். வி வந்து எக்ஸ் அப்படியே எழுதிக்கணும். ப்ளஸ் போட்டு யூ வந்து இ பவர் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இங்கே டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி பை டிஎக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கோம். இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன காமனாக இருக்குன்னா இ பவர் எக்ஸ் காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டா பேலன்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும், இங்கே ஒரு 1 தான் இருக்கும். டினாமினேட்டரில் இருக்க டிஎக்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து எழுதிக்கலாம். ஸோ இ பவர் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிஎக்ஸ்ன்றது டிடி. ஸோ இந்த நியூமரேட்டர் தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு பாருங்கள், அதான் டிடி. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நியூமரேட்டர் டிடின்னு கிடைக்குது. டினாமினேட்டரில் இருக்க காஸ் ஸ்கொயர்டு அங்கே தான் இருக்கும். ஏன்னா இதை மட்டும் தான் நம்ம டீன்னு அசியூம் பண்ணோம். இப்படி கிடச்சிருச்சு. 1 காஸ் ஸ்கொயர் டீன்றதை மேலே எடுத்துகிட்டு போனோம்னா சீக்கண்ட் ஸ்கொயர் டி டிடின்னு வந்துடும். சீக்கண்ட் ஸ்கொயருக்கு தான் நமக்கு டேரெக்டாக இன்டகிரேஷன் ஃபார்முலா இருக்குது. சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்ன்றது வந்து tan x. அப்போ இதை tan t ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம எழுதிடலாம். டீன்றது நம்மளோட சப்ஸ்டியூஷன். ஸோ டீக்கு பதிலாக நம்ம எடுத்த வேல்யூ வந்து இ பவர் எக்ஸ் மல்டிபிள் பை எக்ஸ் அப்படின்றது. அதை எழுதிட்டு பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இது உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது. இங்கே பியில் இருக்குது பாருங்கள், இதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.